வந்து தியரி பேப்பர். ஓகே. நமக்கு ரொம்ப அப்படியே பேட் தியரியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு அந்த லிங்கே கிடைக்காது. ஓகே. அண்ட் என்ன நம்ம நினைப்போம்னா, என்ன இந்த பேப்பர்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணா நமக்கு தியரி இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணோம். ஸோ யூ அதனால ஐ வாண்ட் டு மேக் மை செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, என்ன பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ப்ராபப்ளி நம்ம ஏதாவது கேஸ் ஸ்டடி மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி பத்தி எடுத்துக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ டேக் அ கம்பெனி. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கம்பெனி எடுக்கலான்ட்டு என்ன கம்பெனி அதெல்லாம் தான் கொஞ்சம் சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும். நான் பாட்டு சொல்லிட்டேன்னா, ஓ இந்த கம்பெனி தானே நமக்கு தெரியும் நினைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எப்படி பியூட்டிஃபுல்னு சொல்றீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ப்ராபப்ளி இஃப் யூ ஆர் இன் யோர் ஓன் பிசினஸ், இல்லைன்னா உங்களோட பர்சனல் லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்காக எது வந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் நம்ம வந்து கார்பரேட் ஸ்டைல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. நம்ம வந்து இண்டிவிஜுவல் பர்சனா நம்ம பார்க்க போறது இல்ல. ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கறதுனால ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வில் பி டீல் வித் ரெஸ்பெக்ட் டு கார்பரேட்டைசேஷன் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து நம்ம பர்சனலா ஒன் டு ஒன் பீயிங் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே. ஆக்சுவலி we need to understand these two terms, strategy, strategicல strategy and management. So எப்பவுமே எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இந்த என்ன எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, it will be easy for you to understand what the subject is going to be. Okay. மேனேஜ்மெண்ட்ன்றது how you are going to manage the things. அவ்வளவுதான். மேனேஜ்மெண்ட்ல நிறைய தியரி கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஆங்கிள் இப்ப பார்க்கல. ஸோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது how you are going to manage, மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு, லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. பட் இப்போ நம்ம பேச போறது வந்து ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா, வாட் யூ மீன் பை ஸ்ட்ராட்டஜின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் பெட்டர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வி ஹாவ் திஸ் கான்ட்ரவர்சி. ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்ல, பிளான் பண்றது எக்ஸிக்யூட் பண்றது அதானே. அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அதுல என்ன மேனேஜ்மெண்ட்? நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் பர்டிகுலரா ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த 10 வருஷம் என்ன பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். 10 வருஷம் என்ன, என்னோட லைஃப் வந்து முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்றேன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். The same thing happens with company also. ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும், என்னோட ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, 5 இயர்ஸ் கழிச்சு என்னவா இருக்கணும்னு நினைக்குது, 10 இயர்ஸ் கழிச்சு என்னவா நான் இருக்கணும்னு நினைக்குது. பிளானிங் தான். அப்போ நான் இது பிளானிங்னே சொன்னாலே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லணும். அப்போ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கும் பிளான் யூஸ் பண்றதுக்கும் there is a major difference. சோ எதுக்கு யூஸ் பண்றீங்கன்ட்டு. அப்போ இப்போதைக்கு நம்ம கொலோக்கியலா என்ன வச்சுக்கலாம்னா, இது பிளான்னே வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்படி வச்சுக்கோங்க. இப்ப பிளான் பண்றீங்கன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஏன்னா நம்ம எஸ்எம் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பேச போறோம். அதனால கொஞ்சம் பிளான் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிளான்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ மீன் பை பிளான்? சாரி, வாட் யூ மீன் டிஃபைன் பண்ண வேண்டாம் நம்ம கொலோக்கியலா. அதுக்கு பதிலா வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி போட்டா, லைக் இல்லஸ்ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபப்ளி எதுக்கு நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க? ப்ராபப்ளி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மூவி வாட்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். இந்த ஷோ போலாம், இந்த தியேட்டர் போலாம். இல்ல வீட்ல உட்காந்து பாப்கார்ன் வதக்கிட்டே சாப்பிடலாம். பாப்கார்ன் காஸ்ட்டுக்கு நம்ம வீட்லயே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு மூவிக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. இல்லைன்னா ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. ஓகே. ஒண்ணும் இல்ல. ஈவினிங் வந்து ஒரு சின்ன வாக்கிங் போலாமே, அதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. ஓகே. இல்லன்னா இந்த 1 இயர்ல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பீங்க. எங்க மேம் சிஏ எடுத்த பிறகு 1 இயர்ல என்னென்ன பண்ண போறோம்? படிக்கிறது தான் மேம் வேலையே அப்படின்னு. ஓகே. சோ எவ்ரிதிங் இன்வால்வ்ஸ் பிளான். ஓகே. எதுவா இருந்தாலும் இந்த பிளானிங் இல்லாம போறது ஒரு ஸ்டைல். பட் நம்ம கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல வந்து பணம் கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான். நீ என்ன பண்ணையான்னு கேட்பான். மேனேஜ்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். எனக்கு கொஸ்டின் கேட்கும் போது தே ஹேவ் த ரைட்ஸ். ஏன்னா பணம் போட்டவங்க ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா இவங்க டெஃபினட்டா ரிப்ளை பண்ணணும். ஸோ இன்னொருத்தோட பணத்தை வச்சு இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் நாட் தேர் பிசினஸ், தேர் ஏஜென்ட் ஃபார் த பிசினஸ். நான் போர்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இப்போ இந்த பிளானிங் வந்து கரெக்டா பண்ண வைக்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் யூ கோயிங் டு ட்ரை டு லிங்க் வித் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆக்சுவலா டெஃபினேஷன் சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபியூ கீ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் த்ரூ அவுட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் நமக்கு. இதை நம்ம பிளானிங் இல்ல, இது ஸ்ட்ராட்டஜின்னு நம்மள ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே. அந்த மாதிரியான ஒரு சில யூனிக் ஒரு கீ வேர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. இப்ப எல்லாம் இருந்தாதான் அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ வெரி ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் அபவுட் பிளானிங். ஒன்றும் இல்ல, பிளான் பண்ணும். ஏன்னா அப்படியே நடக்கணும், பாத்துக்கலாம், இப்போதைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிளான்.
ஆக்சுவலா நம்ம கார்ப்பரேட் ஸ்டடி பண்றோம்னா கார்ப்பரேட் கல்ச்சரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இன் ஷார்ட் என்விரான்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் நம்ம சுத்தி நடக்கிற விஷயம். இப்போ இண்டிவிஜுவலுக்கு எப்படி சுத்தி நடக்கிற விஷயம் இருக்கும், அதே மாதிரி கார்ப்பரேட்டுக்கும் சுத்தி நடக்கிற விஷயம் இருக்கு. அதை நம்ம ரெண்டா பிரிப்போம் யூஸ்வலா. இந்த மாதிரி மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் ரெண்டா பிரிக்கலாம். நான் கொஞ்சம் இது மட்டும் ஜூம் அவுட் பண்றேன். மைக்ரோல இது மைக்ரோ, இதை மட்டும் நான் ஜூம் அவுட் பண்றேன். இதுக்குள்ள என்னோட கம்பெனி மட்டும் இருக்கும். ஓகே, இது என்னோட கம்பெனி மட்டும், நான் மட்டும் இருக்கிறேன். அதுல எந்த மாதிரி காம்படிட்டர் சேம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் கம்பெனி இஸ் ஜியோன்னு வச்சுக்கலாம், டெலிகம்யூனிகேஷன். அப்போ ஏர்டெல் இருக்கு, பிஎஸ்என்எல் இருக்கு. ஏன் இதை மைக்ரோன்னு சொல்றோம்னா என்னென்ன விஷயங்கள் என்விரான்மெண்ட்ல மாறுதோ அந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்ல, என்னோட காம்படிட்டருக்கும் அஃபெக்ட் ஆகும். அதே குட்ஸ் ஆக்சுவலி வில் பி யூசிங் திஸ் டர்ம் கால்ட் அஸ் காம்படிட்டர்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவோம், அதர் பிளேயர்ஸ் சொல்லுவோம். there's a lot of difference. ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். அதே காம்படிட்டர்ஸ் சொல்லணும்னா டைரக்டா என்னோட கம்பீட் பண்றவங்க. அதர் பிளேயர்ஸ் சொல்றது வந்து டைரக்டா காம்படிஷன்ல இருக்க மாட்டாங்க. ப்ராபபிளி ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஜெயிண்டா வந்து நிக்கலாம். இல்லைன்னா வந்து என்னோட ப்ராடக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் அவங்களோட ரோல் பிளே என்னன்னு நம்ம பாத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல், பிஎஸ்என்எல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாட்டுக்கு வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏர்செல், ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்க பாட்டுக்கு இவங்க பேரு திடீர்னு ஜியோன்னு வந்தான். யாரோடது? ரிலையன்ஸ் வந்து பாதி பெரிய ஜெயின் பண்ணி உள்ள வந்தான். அப்ப இவங்க நினைச்சு பார்த்தாங்களா எவ்வளவு பெரிய ஆள் உள்ள ஒரு வந்துட்டு. ஏர்செல் க்ளோஸ்டு. பிஎஸ்என்எல் சூப்பரா ஒரு பிளான் பண்ணாங்க. நான் ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜியை தான் பிளான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்ச நாள் பிளானே சொல்லுவோம். சூப்பரா பிளான் பண்ணாங்க. என்ன தெரியுமா பிளான் பண்ணாங்க பிஎஸ்என்எல்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நான் சைலண்டாவே இருக்கேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, தேவையே இல்லைன்னு தான். ஆக்சுவலா அப்படி கூட இருக்கிறது ஒரு பிளானிங் தான். சரி, நான் என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டே போறேன், நீங்க என்ன பண்ணணும் அதை ஊழிச்சிட்டோம், நீ பண்ணிட்டே போ. ஏர்செல், ஏர்டெல் எல்லாரும் மிச்ச பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணி கேஸ் போட்டாங்க ஜியோ மேல. என்னன்னு கேஸ் போட்டாங்கன்னா ஆக்சுவலா ஜியோட ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சிம். நியூவா வரும்போதே இஃப் யூ பை திஸ் நியூ சிம்னா ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே, ஃப்ரீ சிம், ஃப்ரீ டேட்டா. ஃப்ரீ சிம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலி செல்லிங் சர்வீஸ் ப்ராடக்ட் சேல் பண்றாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் புட்டுகதர் தான் ஜெனரலா ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கணும்ல. ஆக்சுவலா நம்ம சின்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் பிரைஸ் ஒரு அமௌண்ட், இதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க. திஸ் ஆட்ஸ் டு செல்லிங் பிரைஸ். ஐ மீன் ரைட். இப்போ இது ஜீரோ என்னது, அப்போ இது எந்த வேல்யூவா இருந்திருக்கும், இது என்ன வேல்யூவா இருக்கும்? சரி, நீங்க சொசைட்டிக்காக ஏதோ பண்றீங்க, ப்ராஃபிட் ஜீரோன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் பிரைஸ் ஒண்ணுமே இருந்திருக்காதா? காஸ்ட் பிரைஸ் இல்லாம நீங்க எப்படி ஏதோ ஒரு குட்ஸ் நீங்க ரெடி பண்றீங்க, ஏதோ சர்வீஸ் என்ன பண்றீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் இல்லாம நீங்க எப்படி போட முடியும்? சோ இது வந்து ப்ராபபிலி காஸ்டிங்ல நீங்க அந்த காஸ்ட் ஷீட் படிச்சிருப்பீங்கல்ல, ஃபேக்டரி காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி வரும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிற ஒரு கான்செப்ட் போடணும். அது நம்ம சர்வீஸ்க்கும் அப்ளிகபிள். ஏன் உங்க ஆர்கனைசேஷன்ல இது நாட் ஃபேக்கல்டி, அந்த டேர்ம் யூஸ் இது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்கல்டி இருக்க மாட்டாங்களா? சோ ஏதாவது ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களா, நீங்க சம்பளம் தர மாட்டீங்களா? ஏன் இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு, ரெடி ஆயிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு காஸ்ட் ஆயிருக்கும்னா இது எப்படி ஜீரோ ஆக முடியும்? சரி, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ வந்தா மட்டும் தானே ஜீரோ ஆகும் செல்லிங் பிரைஸ். நீங்க ஃப்ரீயா தர முடியும்? ஃப்ரீங்கிறது ஜீரோ காஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஜியோ வந்து ரொம்ப அழகா, ஆக்சுவலா ஜியோ வந்து ரிலையன்ஸோட மெயின் பிசினஸ் ஆயில். ஓகே, இது அப்படியே உல்டாவை போட்டு பாருங்களேன், இது ஜியோ மிரர் இமேஜ். இது அப்படியே உல்டா போட்டீங்கன்னா வந்து ஜியோ கிடைக்கும். ஆக்சுவலா நான் வந்து ஜே இந்த ஸ்டைல போறனால இப்படி போட்டேன். ஆக்சுவலா அவங்க ஜே வந்து இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஜியோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அப்படியே உல்டா பண்ணீங்கன்னா யூ கெட் ஆயில். ஆயிலோட தான் இது. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா இதுவே சூப்பரா இருக்கும். இவங்க எப்படி ஜியோன்னு இந்த நேமை டிசைன் பண்ணாங்க. சோ ஆயில தான் வந்து அப்படியே மிரர் இமேஜா, ரிஃப்ளெக்ஷன், மிரர் ரிஃப்ளெக்ஷன் இமேஜா போட்டிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்கு வரலாம். இது ஆக்சுவலா எஸ்எம்ல இதுதான் ஒரு ப்ராப்ளம். கதை பேசிட்டே இருப்போம், டிவியேட் ஆயிடும். ஓகே, எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சி நம்ம வந்து இப்போ ஜியோ வந்து ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் பேசணும், அதான் நம்ம நெகட்டிவ் சைட்ல பேசுறோம். இப்போ ஜியோ சைட்ல பேசினா நேம் பியூட்டிஃபுல்லா பண்றான். ப்ராபப்ளி இட்ஸ் நாட் ஒன் பிசினஸ் விச் ரிலையன்ஸ் ஹேஸ். இல்ல, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு பிசினஸ் ஆகும். ரிலையன்ஸ் பர்பஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அவங்களுக்குள்ள கொலாபரேட் பண்ணி பண்ணிக்கிறாங்க, அதெல்லாமே இருக்கு. பட் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல ஒரு ஃபிகர் போடுவீங்கல்ல, இவ்வளவு காஸ்ட் ஆபரேஷன்ஸ் ஒரு ஃபிகர் போடுவீங்க, அதெல்லாம் இல்லாம
நீங்க எப்படி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிப்பீங்க? லாஸ் இப்ப நீங்க லாஸ் ஒரு நெகட்டிவ் காமிக்கிறதுக்காச்சும் வேல்யூ போடணும். அப்ப எந்த வேல்யூ இல்லாம நீங்க எப்படி போடுவீங்க? சோ இந்த மாதிரி கேஸ் போச்சு. அதனால ஃப்ரீயா நீங்க தர முடியாது. சோ ஹி வாஸ் ஃபைட்டிங். ஜியோ வாஸ் ஃபைட்டிங். நாங்க ஃப்ரீயா தரோம் உங்களுக்கு என்னன்ட்டு. நீங்க ஃப்ரீயா தரீங்க ஓகே. பட் யூ ஆர் கிரியேட்டிங் அ மோனோபோலி மார்க்கெட். மோனோபோலி கிரியேட் பண்ணவே கூடாது. ஆக்சுவலா மோனோபோலிங்கிற ஒரு கான்செப்டே வந்து வரக்கூடாது. பிகாஸ் வி ஆர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆக்சுவலா அந்த மோனோபோலிங்கிறது யார் மட்டும் இருக்கலாம்னா கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டி, ரயில்வேஸ் அவங்க மட்டும் தான் இருக்கு. சோ அவங்க தவிர வேற யாருமே வந்து மோனோபோலி இருக்க முடியாது. அப்போ ஆக்சுவலா இந்த கேஸ்ல வந்து இவங்க இதெல்லாம் வின் பண்ணலாம். ஏர்டெல்லாம் பயங்கரமா ஃபைட் பண்ணா. ப்ராபப்ளி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்கேயோ மலையில நின்னுட்டு டவர் கிடைக்காதவங்கலாம் காமிப்பான். ஜியோ கிடைக்காதுங்கிற மாரி சொல்லுவான். வேற யாருக்குமே கிடைக்காது. எங்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான். எஸ் தே கிளெவர்லி பிளேட் த ரோல். ஆனா பிஎஸ்என்எல் இருக்கான்ல, என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் என் வேலையை பாக்குறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது பிஎஸ்என்எல் வந்து சைலண்டா வந்ததே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதான் பிளான். சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிளான்லாம் ஏதோ ஒன்று ஐடியா பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ப்ராப்ளி கொலோக்கியலா பிளான்ங்கிற டேர்முக்கான அது மேட்ச் ஆகலாம். பட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும் சொல்லும் போது நீங்க சைலண்டா இருந்தாலே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். முடிஞ்சா இதெல்லாம் நீங்க டைம் இருக்கும்போது பாருங்க. ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஷார்ட் டைமா இருந்ததுன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கே கரெக்டா இருக்கும். சும்மா அப்படியே பார்க்கலாம் நீங்க. ஓகே எப்பயாவது ஃப்ரீயா ஏதாவது தோணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா பேசுறது பத்தி எல்லாம் படிக்கலாம். ஜியோ பத்தி எல்லாம் படிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா இதெல்லாம் வரும்னா அது காம்படிஷன் ஆக்ட் இருக்குல்ல. ஏன்னா எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கம்பெனி அக்வயர் பண்றாங்கல்ல, அமால்கமேட் பண்றது, அக்வயர் பண்றது இதெல்லாமே வந்து காம்படிஷன் ட்ரிபியூனல் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கின பிறகுதான் நீங்க அக்விசிஷனுக்கு போக முடியும். சோ அவங்க வந்து அப்ரூவல் தரணும். இட்ஸ் நாட் ஓகே இந்த கம்பெனி அக்வயர் பண்றப்பா அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர் கிட்ட ரெசல்யூஷன் பாஸ் பண்ற மாதிரியான வேலை இல்ல. சோ காம்படிஷன் ட்ரிபியூனல் கிட்ட போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு விச் மீன்ஸ் டாக்கிங் அபவுட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் காம்படிஷன் ஆக்ட் அதுல போயிட்டு நீங்க அத்தாரிட்டிஸ் வந்து அப்ரூவல் வாங்கின பிறகு மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களால அந்த அக்விசிஷன் ப்ரொசீட் பண்ண முடியும். சோ முதல்ல நீங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு கம்பெனி மர்ஜ் ஆகுது இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அக்வயர் பண்ணுது அமால்கமேட் ஆகுதுன்னு சொல்லும் போதே காம்படிஷனோட ட்ரிபியூனல் ஆர்டர் வேணும். அப்ரூவல் ஆர்டர் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல வந்து இவங்க வந்து காம்படிஷன்ல தான் ஏன்னா காம்படிஷன் ஆக்ட தான் மோனோபாலி ஒலிகோபாலியெல்லாம் பேசுறாங்க. ஓகே நான் ரொம்ப டீவியேட் ஆகல பட் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே சோ காம்படிஷன் ஆக்ட்ல தான் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. சோ காம்படிஷன் ஆக்ட் படி இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மோனோபாலி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஃப்ரீ கொடுத்தா எல்லாரும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. அவங்க எடுத்தவங்க எல்லாருக்கும் ஃப்ரீன்னு எல்லாருக்கும் கொடுத்துடல. அந்த ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணாங்க. எப்படின்னா ஃப்ரீ ஓகே ஆன்லைன் வந்து தட் இஸ் டேட்டா வந்து நீங்க எவ்வளவுனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஏர்செல் எல்லாம் எக்கச்சக்கமாக காஸ்ட் பெர் மந்த்துக்கு நீங்க அந்த பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஐ ஹேவ் ஏர்செல் சாரி ஏர்டெல் என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 2 GB தான் தரோம். எப்படி எனக்கு பத்தம் இது தெரியல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஏர்டெல். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்து நெட் கிடைக்கலன்னா ஏர்டெல் தான் கிடைக்கும். அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க எங்க லிங்க் ஆகுது. ஓகே சோ இவன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறான்னு சொன்னா எல்லாரும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? எல்லாரும் வாங்கக்கூடாது. வேர்ட் பை மவுத் அது போகும். அது ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணாலும் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல ப்ராபப்ளி இந்த 50 பேர்ல இருந்து 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல முதல்ல அவங்க கிட்ட தரும். அப்ப 50 பேர் 100 பேர்னா 100 ஃபேமிலிஸ் அந்த மாதிரி வரும். வேர்ட் பை மவுத் போகும். இந்த மாதிரி ஜியோ என்கிட்ட ஜியோ இருக்கு பாரு பெரிய ஆளுப்பா ஜியோ தான் இருக்கு. சில பேர் ஃபீல் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 10 பேர் 20 பேர் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் வரல. அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் போகல. ஐயோ அதுதான் பெரிய கம்பெனில சேரணும் போல இருக்கு. இதுதான் கார்பரேட் வந்து அடிக்கிறது. அதே மாதிரி இந்த ஐடிஸ்ல எல்லாம் இந்த 1000+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகே சோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிமாண்ட கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க பண்ணலாம் சொல்லிட்டு எங்களோடது வாங்கலாம் ஏன்னா நல்லா டவர் இருக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்க டேட்டாக்காக நீங்க வந்து சார்ஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லும் போது இது வந்து ஜியோ யூஸ் பண்ண அட்வர்டைசிங் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். சோ இங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஎஸ்என்எல் ஒரு கதை முடிஞ்சுதான் ப்ரீவியஸ் பேஜுக்கு வரேன். ஓகே நம்ம வந்து எங்க இருக்கோம்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட்ல இருக்கோம். சோ மைக்ரோங்கிறது இது என்னோட கம்பெனி ஜியோனா என்ன மாதிரி ஏர்டெல் இருக்கிறான் ஏர்செல் இருக்கிறான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரூல் பாஸ் பண்ண இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது மைக்ரோ என்விரான்மெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வருது ஒரு லா ஏதாவது பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கும் இல்ல என்னோட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அப்ளிகபிள் அது மைக்ரோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கும் என்ன என்னோட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். சோ இண்டஸ்ட்ரினா ப்ராப்ளம் இன்னும் இட்ஸ் கொலோக்கியல் டெஃபினேஷன். நான் என்ன மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் பண்றவங்க எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி. ஓகே இதே வந்து மேக்ரோ லெவல்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டா கவர்மெண்ட். ஓகே இது கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வர்றது
இந்த பாலிசி வந்து ஏன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பாதிக்கும். இல்லன்னா வந்து ஒரு வார் வரனால ஏதாவது மேஜரா பாலிசி பாஸ் பண்றாங்க, ரூல்ஸ் பாஸ் பண்றாங்க. அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்ளிகபிள். இது இந்த கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இல்ல, ஃபாரின் கவர்மெண்ட்டோட. இப்ப எது வந்துச்சா, சிட்டிசன்ஷிப் ரைட் பை பர்த் வராது சொல்லிட்டு, அப்போ இது கூட நம்மளுக்கு வந்து மாறுதம். இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த அங்க வந்து பேபி பார்ன் ஆச்சுன்னா அங்க வந்து சிட்டிசன்ஷிப் ரைட் வந்துடும், அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இப்ப அது இல்ல. அப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, அப்ப நம்ம ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணுமா, இங்கே இருந்தா என்ன அப்படின்னு ஒரு தாட்ஸ் போகும். அண்ட் எங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. சோ இதெல்லாமே பார்க்கும்போது கவர்மெண்ட்ன்றது நம்ம கவர்மெண்ட் மேல ஜெனரலா ஃபாரின் கவர்மெண்ட்ஸும் இன்வால்வ்டா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஏன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றது மேக்ரோ. அப்போ இது இந்த ஃபிகரை கொஞ்சம் நான் வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணா, இது என்னோட கம்பெனி. ஓகே, இது என்னோட காம்படிட்டர்ஸ், விச் மீன்ஸ் என்னோட இருக்கிற இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ். நானும் ஒரு இண்டஸ்ட்ரி பிளேயர், அவங்க இண்டஸ்ட்ரி பிளேயர். இது தவிர வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு. இது தவிர வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இது இது தவிர வந்து டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு. வேற 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 இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் புட் டுகெதர், இன்னும் சிம்பிளா சொன்னா இதுதான் மார்க்கெட். புட் டுகெதர் வாட் வி கால் அஸ் மார்க்கெட். ஓகே, சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்விரான்மெண்ட் சொல்லுவோம். இது ஒரு ஆங்கிள் நம்ம பேசுறோமா, இன்னொரு ஆங்கிள் வந்து எப்படி பேசுவோம்னா, இந்த என்விரான்மெண்ட் நம்ம இந்த ஆங்கிள் பேசும்போது ரெண்டு விதமா இப்ப ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து மைக்ரோ, இன்னொன்னு வந்து மேக்ரோ. இஸ் ஓகே. இன்னொரு ரெண்டு ஆங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணலாம் இந்த என்விரான்மெண்ட். ஒன்னு வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகே, அது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னா, இன்டர்னல்னா மைக்ரோனா உங்களுக்கு இப்ப தெளிவா இருக்குல்ல. இன்டர்னல்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வித்தின் த கம்பெனி, விச் மீன்ஸ் கம்பெனி அலோன், வித்தின் த கம்பெனி. அப்போ அவுட் சைட் த கம்பெனி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எதுக்குள்ள ஃபிட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பீப்புள். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்டென்ட் இது. நம்ம ஆக்சுவலா மைக்ரோ மேக்ரோன்னு சொன்னாலும் ரொம்ப இன்டெப்தா நம்ம பேச போறது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்ங்கிற ஆங்கிள் தான் பேசுவேன். ஏன்னா நான் எதுக்கு காம்படிட்டர் பத்தி பேசுவேன், நான் என்ன பத்தி முதல்ல பேசிக்கிறேன். ப்ராபப்ளி இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெஸ்டல் அனாலிசிஸ். இன்னைக்கு இதெல்லாமே நார்மலா வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் சொன்னாலே இதான். ஓகே, பெஸ்டல்ங்கிறது நம்ம டீடைலா நம்மளுக்கு கண்டென்ட்ல இருக்கு. இப்போதைக்கு வாட் இஸ் வாட் பார்க்கலாம். பெஸ்டல்ங்கிறது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல், இ ஃபார் எக்கனாமிக்கல், எஸ் ஃபார் சோஷியல், டி ஃபார் டெக்னாலஜிக்கல், எல் ஃபார் லீகல் அண்ட் இ ஃபார் என்விரான்மெண்ட். இதெல்லாமே அப்போ இதெல்லாமே இன்சைட் ஆர்கனைசேஷனா இல்ல, அவுட் சைட் ஆர்கனைசேஷன் தானே. அப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்றது பெஸ்டல் அனாலிசிஸ். இதே வந்து ஸ்வாட்ல எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டி ஃபார் த்ரெட்ஸ். இந்த ஆங்கிள் நான் பேசினா இது வந்து கம்ப்ளீட்டா எனக்காக இருக்கிறது. எது ஃபுல்லா இல்ல, எஸ் அண்ட் டபிள்யூ வந்து எனக்காக இருக்கும் இன்டர்னல். ஏன்னா என்னோட வீக்னஸ், என்னோட ஸ்ட்ரென்த். இதே வந்து ஓஎன்டி எடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ்ங்கிறது வெளியில வரும், நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிறதுக்கு. அப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் பெஸ்ட் அனாலிசிஸ் வச்சுதான் மேஜரா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் ஸ்வாட் அண்ட் பெஸ்ட் இருக்கும். நீங்க எந்த கம்பெனிக்கு எடுத்தாலும் ஜியோ எடுத்து பாருங்க, ஸ்வாட் அண்ட் பெஸ்டுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில பேர் வெப்சைட்டே வச்சிருக்காங்க, ஸ்வாட் வெப்சைட்டே வச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு எல்லா கம்பெனி டீடைல்ஸும் நீங்க வந்து அதுல இருந்து கிராப் பண்ணிடலாம். சோ அந்த சென்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா என்விரான்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ என்விரான்மெண்ட் நம்ம ஜென்ரலா மைக்ரோ மேக்ரோ சொன்னாலும் இங்க என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணும்போது அனாலிசிஸ்னு போட்டுக்கிறேன். இங்க என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணும்போது நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் பெஸ்டல் வச்சுக்கலாம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் ஏன் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have something which delivers or describes about the environment. ஏன்னா என்விரான்மெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி ஓகே இது இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல், இது மைக்ரோ மேக்ரோ அப்படி சொல்ற விஷயம் இல்ல. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேர்ந்து வரும். ஓகே, யா ஏதோ வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆப் வைக்கிறோமா நினைச்சிட்டு இருக்கோம், பார்த்தா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நடந்திருக்கும். சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால இட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அன்சர்டன். ஓகே, அன்சர்டன். அது என்ன அன்சர்டன்னா, நம்ம இன்னைக்கு ஒண்ணு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பட் இன்னைக்கு இப்படி இருக்குல்ல, நாளைக்கு இப்படி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அன்சர்டன். அண்ட் இது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு சொன்னா அன்சர்டன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொன்னா இது டைனாமிக், விச் மீன்ஸ் இட் வில் சேஞ்சிங். ஓகே, நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான். டைனாமிக்னா இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக். ஓகே, அன்சர்டன்னா நம்ம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ப்ராப்ளி ஒரு 10 கன்ஸ்டன்ஸ் ஆஃப் 10 கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம பிளான் பண்ணி போயிட்டே இருக்கோம். பட் அது அப்படியே வேலைக்கு வராது அப்படின்னு சொன்னா அது வந்து அன்சர்டன். ஸோ விச் மீன்ஸ்
ஒரு சில கண்டிஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ப்ராப்ளம் நம்ம பிளான் பத்தி தானே பேசுறோம். பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பட் அது நாளைக்கு வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அன்சர்டன் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். டைனமிக் என்விரான்மெண்ட். அண்ட் இந்த என்விரான்மெண்ட் நம்மளால சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த பங்களாதேஷ் வார் நடந்தது. ஓகே, பொலிட்டிக்கல் கிரைசிஸ் எக்கச்சக்கமா வந்து நீங்க பாத்துப்பீங்க. இது பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல நம்ம போயிட்டு சேரெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஓகே, நீங்க இப்ப பாவம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆங்கிள் பாவம் அந்த நேஷன் வந்து இப்படி படுத்தாங்க. பட் பங்களாதேஷ் கிரைசிஸ்னால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாடு, இன்னும் சொல்ல போனா எஸ்பெஷலி திருப்பூர், ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ். பங்களாதேஷ்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, அப்போ டெக்ஸ்டைல்ஸ் வந்து அங்க இங்க அடிப்படுதுன்னா நெக்ஸ்ட் அந்த நெய்பரிங் கண்ட்ரி இந்தியாவை. அப்ப இந்தியா நார்த்தா சவுத்தான்னு வரும்போது எஸ்பெஷலி சவுத்துல ப்ராப்பர் சவுத் தமிழ்நாடு. தமிழ்நாடுல பர்டிகுலர் பிளேஸ் திருப்பூர் பயங்கரமா கிளிக் ஆச்சு. ஓகே, இவங்களுக்கு என்னன்னா யார்கிட்ட இருந்தாலும் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இவங்க மூலியமா போகும். ஏன் நம்ம இந்தியன் பிளேஸே வந்து பங்களாதேஷ் கிட்ட இருந்து தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ ஸ்டேட் மாறிடுச்சு. அப்ப யார்கிட்ட தரலாம் அப்படின்னு வரும்போது திருப்பூர். ஓகே, பிகாஸ் திருப்பூர் குவைட் ஃபேமஸ் நமக்கு தெரியும் சவுத் இந்தியன்ஸ்க்கு. பட் நார்த் இந்தியன்ஸ்க்கு திருப்பூர்னு சொன்னா தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து நீங்க கிளாத் இதுன்னு சொன்னீங்கன்னா மும்பைல கம்மி ரேட்டு, டெல்லியில கம்மி ரேட்டு. இன்ஃபேக்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தா கல்கட்டா, சென்னைக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலி சென்னைக்கு சொல்லலாம் திரும்ப கட்டிக்குவாங்க. ஓகே, மெயினா வந்து நீங்க இங்க ப்ராப்பர்லி ஒரு நார்மல் கார்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இங்க 500 ரூபாய் நம்ம 50 ரூபாய் 100 ரூபாய் கிடைக்கும். அப்போ டெல்லியில சீப் காஸ்ட், மும்பைல சீப் காஸ்ட். நெக்ஸ்ட் கல்கட்டா ஓரளவுக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எங்க வரும்? அந்த 4 டயர் சிட்டிஸ்னு வரும்போது, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு வரும்போது 3 விட்டா சென்னை வரவே வராது. அப்ப சென்னை வராதுன்னா திருப்பூர் தெரியவே தெரியாதுல்ல. திருப்பூர் ஒரு ஊர் இருக்கிறதே வந்து டெக்ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ தமிழ்நாடு எஸ்பெஷலி அந்த பங்களாதேஷ் கிரைசிஸ் எல்லாம் நடக்கும்போது கேப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கெட்டிங் ஹைலைட்டட் தான் வந்துச்சு. அப்ப தமிழ்நாடு திருப்பூர் ஹைலைட்னு வரும்போது நமக்கு ஒரு ஊரே இருக்கு. நம்ம ஆளுங்களே வந்து ஆன்லைன்ல டெல்லில இருந்து ஆர்டர் பண்ணுவோம், திருப்பூர்ல இருந்து ஆர்டர் பண்ணுவோம். சரி, இட் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ லெட் மீ ட்ரை ரீகால் அகைன். ஸோ பிளானிங் பண்றீங்க, என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிளான் பண்றீங்க. என்விரான்மெண்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ், அன்சர்டன் அண்ட் டைனமிக்கா இருக்கும். ஓகே, இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சா நீங்க பிளான் பண்ணணும். ஓகே, இதுல ஒரு டைலமா இருக்கு. இந்த ரிசோர்ஸ் தான் இப்போ கரெக்டா என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ கேக்குறீங்களா, இல்லைன்னா வந்து நீங்க ஃபியூச்சர்ல எனக்கு கிடைக்கும் சொல்றீங்களா, அந்த ரிசோர்ஸ சொல்றீங்களா? ஓகே, தட்ஸ் அ டைலமா. அதான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் சொல்லுவாங்க. which means they are talking somewhat related to utilization or optimality வச்சு பேசுறது. இப்போ கரெக்டா என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குங்க, நான் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, கரெக்டா இருக்கு, நாளைக்கு கிடைக்குமா? ஓகே, ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு ரா மெட்டீரியல் மெயின் இது கோல்னு சொல்லுவோம். நெய்வேலியில வந்து கோல் ரொம்ப குறைஞ்சிச்சு. நம்ம ரிலேட்டிவ் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்றாரு நெய்வேலியில. அதனால நெய்வேலியில இருந்த டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா வந்த நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இஸ் நாட் ஒன்லி த ரீசன், ஏன்னா அவங்க டிக் பண்ணிட்டே வராங்க, மைனிங் டிக் பண்ணிட்டே வராங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, நெய்வேலியில வந்து யூ கேனாட் பை அ ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த கீழே வந்து ஃபுல்லா மைனிங் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஒரு ஃபுல் நெய்வேலியை மீன் பண்ண அந்த பர்டிகுலர் ரேடியஸ்ல இருக்கணும், யூ கேனாட் பை த ப்ராப்பர்ட்டி. ஓகே, ப்ராபப்ளி அவங்களே குவார்டர்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதுல தான் நீங்க ஸ்டே பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ்க்கு வந்து நீங்க யூ கேனாட் யூஸ் தட் லேண்ட். இட்ஸ் கம்ப்ளீட்லி மென்ட் ஃபார் மைனிங். கோல் மைனிங் தான் போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ பண்ண முடியல, பட் ஃபியூச்சர்ல எனக்கு இருக்கணும்ல. வாட்டர் வச்சுதான் என்னோட மெயின் பிசினஸ். இப்போ வாட்டருக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிசோர்ஸ்ங்கிறது இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் இல்ல. ரிசோர்ஸ் தான் நீங்க மென்னு, மெட்டீரியல், கேபிட்டல் மட்டும் சொல்ல முடியாது. எல்லாமே ரிசோர்ஸ் தான் நமக்கு. இன்னைக்கு என்கிட்ட வந்து பீப்புள் இருக்கு, நாளைக்கு பீப்புள் இருப்பாங்களா தெரியும். இன்னைக்கு என்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, நாளைக்கு இருக்குமா தெரியல. கேபிட்டல் இன்னைக்கு தரத்துக்கு ரெடியா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேபிட்டல் வந்து எந்த ஆங்கிள் பேசுவோம், எக்ஸ்பான்ஷன் பத்தி பேசும்போது தான் நம்ம கேபிட்டல் பேசுவோம். ஸோ வி திங்க் தட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மெயினாக நம்ம கேபிட்டல் இருந்தால் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். வந்து ப்ராப்ளி ஐம் பை நியூ மிஷினரி, இல்லைன்னா வந்து நான் புது ஜியோகிராபிக்கல் மார்க்கெட்ல வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இல்லைன்னா நான் இன்டர்நேஷனல் லெவலில் என்னோட பிசினஸை கொண்டு போறேன். ஸோ ஐம் எக்ஸ்பேண்டிங் த பிசினஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு கேபிட்டல் வேணும். கேபிட்டல் வந்து உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி வரும்போது ஃபியூச்சர்ல உங்களோட ஸ்டேட் என்ன, அதுவும் பேசுறது தான் மொபிலைசேஷன். ஏன்னா யூ ஆர் டூயிங் அ பிசினஸ் அண்ட் கார்பரேட்டைசேஷன் பிசினஸ்ங்கிறப்போ
ரிஸ்க் இருக்குது இல்லையா? யாருக்கு ரிஸ்க் இருக்காமோ மோர் டேரக்டர்ஸ் இருக்கலாம். தே ஷுட் பி அவேர் ஆஃப் ஆல் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பனிங். அதான் பிசினஸ் ப்ரொஃபஷன் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இது பிளானிங் இல்ல, இது ஸ்ட்ராட்டஜி சொல்லணும். பிளானிங்னா நாளைக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, முடிஞ்சது. இன்னைக்கு இதான்ப்பா பண்ண போறேன், எனக்கு இதான்ப்பா வேலை இருக்கு, இந்த வேலையும் இல்லப்பா, நாளைக்கு 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 பார்த்துக்கலாம் அப்படி சொல்றது வந்து எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியும்? ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அண்ட் நான் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் மை ஃபிஃப்த் பாயிண்ட். அது ஏன் இந்த யூனிக்னஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, அந்த பிளான்னால உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வரும். காம்படிட்டிவ் வரும், உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வரும், விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சொல்லுவோம். ரெண்டு விஷயத்துக்காக காம்படிட்டிவ்னஸ்ங்கிறது நான் யூனிக். இப்போ என்னோட ப்ராடக்ட் வாங்கிட்டு இப்போ நீங்க பர்டிகுலரா என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க, சாம்சங் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபோன் வந்து இப்போ நீங்க மாத்திர ஸ்டேட் வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? சாம்சங்கே வாங்குவீங்களா, இல்லைன்னா விவோ, ஒன் பிளஸ்? ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எவ்வளவு ஒரு சாம்சங் யூஸ் ஒரு சில பேர் எனக்கு தெரியும். சாம்சங் தான் நான் 10 வருஷமா 15 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதுவே யூஸ் பண்ணுவேன் நானு. ஓகே. ஹாப்பி தான். ஆக்சுவலி ஹாப்பினா கஸ்டமர் ஹாப்பி இல்ல, சாம்சங் ஹாப்பி பிகாஸ் ஹி இஸ் ஹேவிங் அ லாயல் கஸ்டமர். இதே வந்து வேற ஒரு பர்சன் அதான் சாம்சங் யூஸ் பண்றாங்க. விவோ, இந்த விவோட ஒரு கேமரா ஆக்சுவலா விவோக்கு ஒன் பிளஸ் செம்ம டஃப். ஆக்சுவலி எல்லாமே ஒரே பிராண்ட் தான். ஓகே. விவோக்கும் ஒன் பிளஸ்க்கும் செம்ம டஃப் போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா கேமரா ரிலேட்டடா. விவோ வந்து என்ன கேமரா யூஸ் பண்ணாங்க, சீஸ்ல ஒரு லென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. இந்த ஜீஸ் லென்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகே. ஜீஸ் லென்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஸ்பெக்டிகல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொக்ரெஷன் லென்ஸ் இருக்காது. என்னடா மாமுக்காக வாங்கும்போது வெரி காஸ்ட்லி. ப்ராபப்ளி அவங்களோட ஐசைட்ல வந்து சின்ன ப்ராப்ளம் இஷ்யூ இருந்தாலும் இந்த ஜீஸ் லென்ஸ் போடுங்க பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும் சொன்னாங்க. நாங்க வாங்கிட்டோம். இட் வாஸ் காஸ்டிங் சம் 40,000 பிளஸ். ஓகே. அது ஒரு பெக்யூலரான ஒரு கேஸ்க்காக வாங்கி, அது பிறகு 3 months 5 months யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உடஞ்சிருச்சு. உடஞ்சிருச்சுன்னா லைக் ஸ்மால் கிராக். எங்க அம்மா சரி ஹேண்டில் பண்ணலாம். ஓகே. அது கம்பெனி பண்ண குறை சொல்லுவேன். ஷீ டிட் நாட் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. ஓகே. அப்புறமா வந்து நாங்க வேற ஒரு எங்களுக்கு ஆக்சுவலி இது நாட் சாட்டிஸ்ஃபைட். லைக் என்ன எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கியிருக்கோம், 14,000 பிளஸ் தான் சும்மா அவ்வளோதான். ஓகே. நிறைய பேருக்கு சேலரி அவ்வளோதான். ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவும் தரமாட்டாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி போட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதனால என்ன பண்ணேன்னா, நான் அங்க போ வேண்டாமா? நான் எந்த ஷாப் எல்லாம் மென்ஷன் பண்ணல. அங்க போ வேண்டாமா, வேற எங்கேயாவது நம்ம போலாம் சொன்னோம்னா, இது காமிச்சோம். இந்த மாதிரி உடச்சுங்க 3 months தான் ஆகுது. பார்த்துட்டு மேம் ஃபீஸ்லெஸ் போட்டிருக்கீங்க மேம். நீங்க போய் கொடுங்க. அவங்க உங்களுக்கு புது கிளாஸே தருவாங்க. ஒரு சைடு மட்டும் இல்ல. எந்த ஒரு லென்ஸும் வந்து உங்களுக்கு மாத்தி தருவாங்க. புதுசாவே மாத்தி தராங்க. அப்புறம் நினைச்சோம் பிராண்டட் தான் போடுவாங்க. They are using Vivo is using the G6. ஓகே. ப்ராப்ளம் இது நீங்க பார்க்கலாம். அந்த சிஎஸ் லென்ஸ்னால வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ், கேமரா லென்ஸ். சரி, இந்த விவோவா ஒன் பிளஸ் இருக்காங்க, அவங்க வந்து யூஸ் பண்றது வந்து சோனி கேமரா. ஓகே. கேமரா கையில வச்சு சுத்துறோம், எல்லாம் மொபைல் தானே கேமராவா வச்சு சுத்திக்கிறோம். ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன் பிளஸ் மொபைல் தான். நான் ஒன் பிளஸ் மொபைல் மெயின் ரீசன் வாங்கிட்டே சோனி கேமரா தான். மொபைல் வச்சு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபோன் பேசுறேன் அண்ட் நம்மளோட கிளாஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். சாட் எல்லாம் யூஸ் பண்றது நான் ஃபோன்ல தான். சாட்டுக்கு நான் சோஷியல் மீடியா சைட்ல போகவே இல்லை. நான் எங்கேயும் அக்கௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ. நான் எல்லாமே வந்து இப்போ கூகுள் மீட் சாட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். எங்கேயாவது பார்த்தா டிஃப்ரெண்டா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிலாம் தோணும். வெறும் கேமரா வாங்கலாம்னா 2 லட்சம் 3 லட்சம் போடுறான். நான் யோசிச்சு பார்த்தேன், 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வாங்கிடலாம். பட் இந்த நான் கேமரா தூக்கிட்டு போக மறந்துட்டேன்னா, பிகாஸ் ஐ நீட் டு கேரி தட் செப்பரேட்லி அலாங் வித் மீ. அப்போ வந்து இது ரொம்ப நாளா இருக்கு. ஸோ ஐ ட்ராப் திஸ் ஆப்ஷன். ஏன்னா கட்டியாம நம்ம வந்து ஒரு பேக் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு ஏற்கனவே வேற மாதிரி நம்ம மைண்ட் செட்ல போவோம். அங்க போயிட்டு இதெல்லாம் பேக் எல்லாம் எடுத்து போக முடியாது. பிகாஸ் ஐ நாட் கோயிங் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். ஓகே. ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரும் இல்ல, வெட்டிங் போட்டோகிராஃபரும் இல்ல. நான் என்னோட பேஷனுக்காக எடுத்துட்டு இருக்கேன். அப்போ பார்க்கும்போது ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் வாஸ் ஹேவிங் திஸ் ஒன் பிளஸ் அண்ட் சம் பிக்சர் கிளாரிட்டி. அப்போ பார்த்தேன். அந்த டைம்ல மொபைல் வாங்க வேண்டிய ஒரு ஸ்டேட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட ஓல்டு மொபைல் போயிடுச்சு. சரி என்ன வாங்கலாம், அதே பிராண்ட் போடணும். ஐ ஹேட் அ விவோ. அதே பிராண்ட் போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ காட் திஸ் ஒன் பிளஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி கேமரா. சோனி வந்து ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செம்மையா இருக்கும். எதுவோட குவாலிட்டியா இருக்கும். சோனி சவுண்ட் சிஸ்டம், சரௌண்டிங் சிஸ்டம், ஹோம் தியேட்டர்னால சோனி தான். டிவினா ப்ராபப்ளி ஈக்குவலா இருக்காங்க இல்லைன்னு சொல்லுவேன். பட் சோனி டிவின்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபப்ளி ஒரு பீரியட்ல
வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஃபாரின்ல இருக்காங்கன்னா சோனி டிவி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா சோனி டிவி அவ்ளோ நல்ல பக்கா குவாலிட்டி இருக்கும். பிக்சர் குவாலிட்டியாவும் செம்மையா இருக்கும். இந்த பிக்சர் இன் பிக்சர்ஸ் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்பலாம் அது ரொம்ப ஓல்டு. பிக்சர் இன் பிக்சர் ஏன்னா எ இப்பலாம் ரொம்ப அட்வர்டைஸ்மென்ட் போகும் அந்த பீரியட்லலாம். அப்ப அட்வர்டைஸ்மென்ட் போகும்னா அந்த சேனல ஸ்கிப் பண்றதுக்காக கீழ பிக்சர் இன் பிக்சர்ன்னு வந்துரும். அட்வர்டைஸ்மென்ட் முடிஞ்ச போய் அங்க போய் பார்ப்பாங்க. அந்த பீரியட்லலாம் சீரியலா தானே பார்த்துட்டு இருந்தாங்க. சீரியல்னா 2 சீன் தானே போடுவான். மிச்சம்லாம் அட்வர்டைஸ்மென்ட் தானே போடுவான். சோனி கேமரா. அது ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால நான் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தா சீசன் சரி ஒன்ல சொல்லி நான் வந்து எனக்கு இது வேணும். கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் ப்ளஸ் பிடிச்சது ஏன்னா சோனி கேமரானால. ப்ராப்ளி ஒன் ப்ளஸ் பிறகு நான் வேற ஏதாவது பிராண்டட் போகணும்னு நினைச்சேன்னா விவோ ஆல்சோ. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது நான் எதுக்காக பேசுனேன்னா யூனிக்னஸ்க்காக பேசுறேன். நான் ரொம்ப கதை அடிக்கலாம்னு வச்சுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கதை தான். ஃபுல்லா நம்ம கதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இருக்காது கண்டென்ட். ஸோ ப்ரீவியஸ் பேஜ் நான் லிங்க் பண்றேன். அண்ட் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் ஓகே ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும். ஃபிஃப்த் பாயிண்ட்ல we need to gain competitive advantage. இப்ப என்ன ப்ராப்ளம்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணோம்னா எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும். அந்த யூனிக்னஸ் நான் எங்கிருந்து எடுக்கலாம்னு பார்க்கும்போது ப்ராபபிலி இந்த லென்ஸ்ல இருந்து எடுக்கலாம். இந்த ஜீஸ்ங்கிறது இப்போதான் அவங்க கொலாபரேட் பண்ணிருக்காங்க விவோவோட. ப்ராபபிலி முன்னாடி இருந்திருந்தா ஏன்னா ஜீஸ் பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஜீஸ்ங்கிற டேர்ம் நீங்க கப்பர் கிராஸ் பண்ணிருப்பீங்கன்னே தெரியல. சோனினா நமக்கு தெரியுது இல்ல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு தெரியுது. ஜீஸ் வந்து எனக்குமே தெரியுமான்னு தெரியாது. எனக்கு பர்சனலா வந்து ஐ ஹேவ் திஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீஸ் பத்தி எனக்கு தெரியும். ஸோ ஜீஸ் நல்லா குவாலிட்டி இருக்கும் தெரியும். இப்போ எங்க சோனியா ஜீஸானு கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? சோனி அண்ட் ஜீஸ் ரெண்டுமே ஈக்குவல். நான் லென்ஸை பத்தி தான் பேசுறேன். சோனி அண்ட் ஜீஸ் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ நீங்க சொல்லுங்களேன், இது வாங்குவீங்களா அது வாங்குவீங்களா? ரெண்டுமே ஈக்குவல். உங்களுக்கு ஜீஸ் பத்தி தெரியாது. நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸும் எக்ஸாக்டா சேமா இருக்கு. ஸோ லென்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா விவோ அண்ட் ஒன் பிளஸ் ஈக்குவல். ஓகே. அண்ட் மோர் ஓவர் ஸ்டோரேஜ் அது இதுன்னு எல்லாமே இப்ப எல்லாருமே தராங்க. ஓகே. அப்ப எதை வச்சு நீங்க விவோ வாங்கலாம்? எதை வச்சு ஒன் பிளஸ் சொல்ல போறீங்க? பிரைஸ் பத்தி சொல்லுவீங்க. ஆக்சுவலா நிறைய லிஸ்ட் போடலாம் பிரைஸ் வச்சு. வேற சாட்டிஸ்பாக்சன் சர்வீஸ். ஓகே. திஸ் தட் ஹேப்பன்ஸ் சர்வீஸ். இல்லைன்னா வந்து ப்ராபப்ளி நான் சொன்ன மாதிரி லாயல்ட்டி. எவ்வளவு நாள் நம்ம விவோ யூஸ் பண்றோம், ஏன் மாத்தி யூஸ் பண்ணோம் லாயல்ட்டி. இதெல்லாமே வந்து எல்லாரும் என்ன தராங்க? பிரைஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது நான் சொன்னல ஒன் பிளஸ் எனக்காக ஒண்ணு வாங்கினேன். விவோ ஜீஸ் லென்ஸ் வரதுக்கு முன்னாடி ஐ வாட் டூ குவான்டிட்டி. ஓகே, டூ நம்பர்ஸ் வாங்கினேன். ஒன்னு என்னோட மாமியாருக்காகவும் ஒன்று எனக்கு அம்மாக்காகவும். யூ ஓன்ட் பிலீவ் ஸ்டோரி வந்து சேம் லென்ஸா இருக்கு. இது நான் இவங்க வாங்கின டபுள் காஸ்ட்ல வந்து நான் டபுள் த காஸ்ட் ஒன் பிளஸ்ல வாங்கினேன். ரொம்ப ஸ்லீக்காவும் இருக்கு. அந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு. ஏன் கலர் மேட்டர் இல்ல. என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கோல்டு கலர் அது யூனிக் பீஸ் கொடுத்தாங்க. அது கவர் படம் கேவலமா தான் இருக்கு. இது மை மாம் அண்ட் மை வில் வாஸ் திஸ் விவோ ப்ளூ கலர் பின்னாடி. ரொம்ப அழகா இருக்கு அந்த ப்ளூ கலர். அப்படியும் நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு நான் சோனிக்காக தான் வாங்கினேன். அந்த பிக்சர் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் பார்த்து வந்துருக்கலாம் என்று தோணுச்சு. ஆமா தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகப்பா. கரெக்டா. எது நமக்கு ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். அது நீங்க சொன்னீங்க கரெக்டா தான் சொன்னீங்க பிரைஸ். ப்ராபபிலி இதுதான் ப்ராபபிலி ஐ கிவ் ரேண்டம் நம்பர். இவன் 20,000 வாங்குனாங்கன்னா நான் ஒன் பிளஸ் கிட்டத்தட்ட அதே கேமரா குவாலிட்டிஸோட 40,000 வாங்குறேன். அப்போ என்னோட படம் கொடுத்து அதே பண்ணிருக்கோம். டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்ணலையே. எனக்கு வந்து என்னன்னா இந்த 2,00,000 3,00,000 கேமரா வாங்குறது பதிலா 40,000 முடிச்சிடறேன் கதையா. 50,000 கிடையாது. 20,000 முடிச்சிருக்காங்க. நான் யூஸே பண்ணலையே. அந்த அந்த கேப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன் பிளஸ்ல பர்டிகுலரா ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ். அந்த யூனிக்னஸ் தான் மேட்டர். பட் இந்த யூனிக்னஸ் எல்லாருக்குமே வந்து பிடிக்குமானா இல்ல. இதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கிளிக்கு இல்ல பயங்கர டைப்ல இருக்கிறது வந்து விவோவோட ஃபோல்டு போனும் சாம்சங்கோட ஃபோல்டு போனும். இந்த ரெண்டு பேரும் தான் செம்ம டைப் ஃபார்ல போயிட்டு இருக்காங்க. டக் ஃபார்ல சாம்சங்கோட போன் உங்களுக்கு தெரியும். ஃபோல்டு போன், ஃபிளிப் போன். அதே மாதிரி ஓவும் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஃபிளிப் போன் சாம்சங்ல வந்து இந்த ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. மடிச்சு எடுக்கிற இடம் இருக்குல்ல, ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஞ்ச் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் தருது. முதல்ல இந்த ஃபோன் கொண்டு வந்தது சாம்சங் கூட இல்ல, எல்ஜி. இப்போ எல்ஜி வந்து போன்ஸே இல்ல. ஆக்சுவலி ஐ ஹேட் திஸ் ஃபோன். இந்த எல்ஜி இருக்கும்.
ஆனா ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய கதவே ஓப்பன் பண்ணியிருப்போம் கையில. அந்த தீம்ஸ் நல்லா தெரியும். இப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த பிக்சர் வந்து நீங்க ஃபுல் சிங்கிள் பிக்சரா பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு கோடு தெரியும். அதனால அது கொஞ்சம் ஹிட் ஆகுது. மோரோவர் எல்ஜி வந்து இப்போ இது மொபைல் இண்டஸ்ட்ரியில இல்ல. அதனால எல்ஜிய நம்ம விட்டுருவோம். பாவம் அதே வச்சு ஏன் பண்றோம். சாம்சங் வந்து இந்த ஹீட் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ விவோட காம்படிட்டர் இல்ல. விவோவும் சாம்சங்கும் இப்ப என்ன பண்ணணும் நான் ஐ நீட் டு கெயின் காம்படிட்டர். ஐ இந்த சென்ஸ் நான் விவோட ஆங்கிள் பேசுறது. யூனிக்னஸ் காமிக்கணும். எப்படி யூனிக்னஸ் காமிக்கிறது? ஹிஞ்ச் தானே ஒரு இஷ்யூ. என்னோட ஹிஞ்ச் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. யூ ஒன்ட் பிலீவ் தட் வீடியோ கேம் தி கின்னஸ் ரெக்கார்ட். ப்ராடக்ட் ஹைலைட் ஆச்சோ இல்லையோ, அந்த வீடியோல வந்து என்ன பண்ணிருப்பாங்க 1,00,000 டைம்ஸ் வந்து ஒரு ரோபோ வச்சு ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க. முடிஞ்சா அதை நீங்க செக் பண்ணி பாருங்க கிளாஸ். என்ன ஆகும்னா அந்த ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். சி ஃபோல்டோட இதுவே அதானே. நீங்க எத்தனை வாட்டி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகணும் அது யூஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் காமிக்கணும். அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். அது ஒரு சின்ன மிஷின் ரோபோ மிஷின் வச்சுட்டாங்க. அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். ஓப்பன் அது மாதிரி 1,00,000 டைம் பண்ணியிருக்கோம். அது லென்த்தி வீடியோன்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் வரை வாங்கியிருக்கோம். அது ஏன் இது பண்ணாங்கன்னா, இந்த ஹிஞ்ச் வந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக பண்ணாங்க. கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்தது ஹிஞ்சுக்கு இல்ல. லென்த்தி வீடியோங்கிறதுக்காக விட்டாங்க. ஏதோ ஒன்று ஹிட் ஆச்சுல இருக்குது. ஸோ விவோ வாஸ் பிளேயிங் திஸ் குட் ரோல். அண்ட் இப்போ தான் ரீசெண்டா ஒரு விவோ ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் கேரண்டி தராங்க. ஓல்டு ஃபோன். சாம்சங்குக்கு 1 ஆர் 2 இயர்ஸ் தான். 1 இயர் தான். 1 இயர் தான் கேரண்டி தானே. 8 இயர்ஸ் நீங்க சொல்லுங்க. 1 இயர் கேரண்டி இருக்க ஃபோன் வாங்குவீங்களா? 8 இயர்ஸ் கேரண்டி இருக்க ஃபோன் வாங்குவீங்களா? சரி முதல்ல ரேட் பார்த்து வாங்கலாம் தானே நீங்க சொல்வீங்க. ரேட்ட பார்த்துடலாம். இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் 1.5 lakhs வருது. இது வந்து 1.8 lakhs இருக்கு. இப்போ நீங்க 30,000 அதிகம் அதனால சாம்சங் போவீங்களா? இல்ல இந்த 8 இயர்ஸ் வாரண்டி தராங்கன்னு சொல்லிட்டு விவோ போவீங்களா? பிகாஸ் 8 இயர்ஸ். ஓகே. அப்ப நீ 8 இயர்ஸ் ஃபோனே மாத்த மாட்டீங்களா? யார் தெரியும்? இப்பல்லாம் வந்து நியூ மாடல்ஸ் எக்கச்சக்கமா வருது. ஓகே. ஐ ரிமெம்பர் இந்த எல்ஜி ஃபோன் வந்து இட் வாஸ் காஸ்டிங் அரவுண்ட் சம் 70,000. ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த 50 to 60,000லயே ரேஞ்ச் காமிச்சிட்டே இருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்தா 27,000 நான் வாங்கினேன். ஓகே. எனக்கு பயங்கர ஹாப்பி. நான் பார்த்துட்டு இந்த சடனா இந்த மாதிரி எல்ஜி ஃபோன் வந்துச்சு. நான் ஃபோன் வாங்காம பார்த்துட்டே இருக்கேன். தட் ஹேப்பன்ஸ் சம் 3, 4 இயர்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன். பேண்டமிக் டைம்ல. 70,000 ஃபோன் வந்து 50,000, 60,000 பருக்கும் 10,000 டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு புது மாடலா இருக்கு இல்லையா? லைக் ஃபோல்டு ஃபோன் வந்து நிறைய பேர்கிட்ட இல்ல. சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது 27,000 வந்து ரொம்ப ஹாப்பி. டிஸ்கவுண்ட் வாங்கிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தா என்னோட கசின் வச்சிருந்தாங்க. என்ன நீ வந்து 27,000ல ஃபோன் வாங்கியிருக்கேன். நான் 22,000 அதே மாடல் அதே கலர்ல வச்சிருக்கோம். பக்கத்து பக்கத்துல வச்சா யார்கிட்ட ஃபோனே தெரியாது. சேம் சேம் நம்பர் சேம் நம்பர். அவ்வளவுதான். எனக்கு வந்து அவ்வளவுதான். டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ! நம்ம இது அதிகமா ஒர்க் பண்ணோம். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. பரவால்ல நம்ம கம்மியா எங்க அங்கிள் வந்தாரு. அதே ஃபோனு அவங்க பையன் ஆர்டர் பண்ணி குடுத்துருக்காரு. அவரு யூஸ் பண்ண கூட தெரிய மாட்டேங்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஃப்ரண்ட் ஸ்க்ரீனே பாத்துக்கிறேன். எது வேற ஓப்பன் பண்ணி வேற வைக்கணும். ஓப்பன் பண்ணா உடைச்சிடும்ங்கிறாரு அவரு. அவருக்கு ஃபோன் வெளிய 90,000 வாங்குறாரு. நீங்க 2 பேரும் பயங்கர ஜாலியா 90,000 வாங்கி பாருங்க. see I'm talking about this value. இது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? 70,000 எங்க இருக்கு? 90,000 எங்க இருக்கு? இப்போ இங்க வாங்க. see இத நான் ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் கிவிங் அ கம்பேரிசன். இப்போ 1.5 லேக்ஸுக்கு சாம்சங் ஹிட் ஆச்சானா இல்ல. விவோ வந்து மார்க்கெட்ட பிடிக்க ட்ரை பண்றான். எஸ்பெஷலி ஃபோல்டுல. விவோ வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றான்னா இந்த வீடியோ which means ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜில இன்னொரு ஆங்கிள் வந்து என்னன்னா இந்த என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்றோம்ல. என்னோட இன்டர்னலா எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் என்னன்னா ஆப்போசிட் காம்படிட்டரோட வீக்னஸ் பார்த்துட்டு ஒரு angle. ஏன்னா எப்பவுமே என்கிட்ட எல்லாமே ஸ்ட்ரென்த்தா இருக்காது. என்னோட ஸ்ட்ரென்த்தா எப்பவுமே ஃபீச்சர் ஆகாது. அப்போ ஆப்போசிட் காம்படிட்டர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானா அவன் சைட்ல ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படி தட்டுவாங்க. இன்ஜின் ஓகே அப்ப ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா அப்ப நாங்க கேப்சர் பண்ணலாம் அதை வந்து ட்ரை பண்ணாங்க. சாம்சங்கோட ஹைலைட் வந்து என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து ஓல்டு ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. ஓல்டு ஸ்ட்ரீட்னா ஊர்ல பஜார் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓல்டு ஸ்ட்ரீட். அங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாத்திருக்கான். அந்த ஸ்ட்ரீட் நேமே ஃபோல்டு ஸ்ட்ரீட்னு மாறிடுச்சு. ஓகே. பார்த்துருக்கீங்களா தெரியல. நீங்க ரொம்ப மொபைல் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கரெக்டாக பார்த்துருக்கீங்க. அப்ப நீங்க மொபைல் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணீங்களா மேம் கேட்காதீங்க. நான் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி நிறைய பேசணும். அதுக்காக யூஸ் பண்ணேன். சோசியல் மீடியாலலாம் அவ்வளவா இன்வால்வ் ஆக மாட்டேன். ஸ்ட்ரீட் சும்மா இது மட்டும்
இமேஜஸ் மட்டும் பார்க்கலாம். நம்மளுக்கு கன்டென்ட் வந்து நமக்கு இதான். பாருங்களேன். கேன் யூ ஃபைண்ட் திஸ் பஸ்? இந்த பஸ் பாருங்களேன். அதுக்குன்னு பஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இட்ஸ் நாட் லைக் அ மாடல் பஸ் இல்ல இது. ரியல் பஸ்ஸே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இருக்கு. ஸோ இந்த பஸ் ஓகே. இந்த லேம்ப். யூஸ்வலா நம்ம லேம்ப் எல்லாம் வெர்டிகல் லேம்ப் தானே பார்ப்போம். இது ஹோல்டு லேம்ப். ஓகே. விச் மீன்ஸ் ஹோல்ட் இஸ் ட்ரெண்ட் சொல்லலாம். இது பிசிஓ பூத். பிசிஓ பூத். நல்லா இருக்குல்ல ஹோல்டு. எக்கச்சக்கம் ரொம்ப அழகா இருந்தது. அதனால என்ன நேம் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பாருங்க சாம்சங் ஜெட் ஹோல்டு பஸ். ஓல்டு ஸ்டேஷன். ஆக்சுவலா அது வந்து ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் போல இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. ஓல்டு ஸ்டேஷன் மாத்திட்டாங்க. அதுக்கு பேரே மாறிடுச்சு. ஹிஸ்டரி தானே அது. ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து எஃப் ப்ரொனவுன்சியேஷன் வரலாம். அது ஓல்டு தான் சொல்லுவீங்க. தட்ஸ் டிஃபரெண்ட். ஆனா ஓல்டு ஸ்ட்ரீட்ங்கிறத ஓல்டு ஸ்ட்ரீட்னு ஸ்டேஷன் பேரே மாத்துறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா தானே ட்ரீட் பண்ணுவோம். இப்போ நீங்க சொல்லுங்க விவோவோடது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்னா இவனோட என்ன சொல்லுவீங்க? அப்போ நீ அப்படி சண்டை போடுவேன், நான் இப்படி சண்டை போடுவேன். அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம். ஆக்சுவலா வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பேசுறோம். பட் இவ்வளவு ஹர்ட் ஆகும் உங்களுக்கு. ஹர்ட் ஆகும் ஹேப்பன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் யூனிக்னஸ். அப்போ யூனிக்னஸ்ங்கிறது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் எப்படின்னா, இந்த ப்ராடக்ட் யூனிக்னஸ் வந்து எப்படி தெரியப்படுத்துனாங்க தான் தெரியும். இப்ப இந்த இந்த ஹிஞ்சுங்கிற வீடியோ நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அப்போ நீங்க எப்படி மேம் பாத்தீங்கன்னு கேட்டா, இது மாதிரி ஏதாவது நோண்டும் போது, இப்ப நான் சொல்றேன் விவோட சீஸ்லெஸ் இது மாதிரி ஏதாவது நோண்டும் போது அப்படியே கொண்டு வந்துருவோம். ஏதாவது ஒரு போடுவான். இந்த சாம்சங் வந்து ஏன் வேலைக்கு ஆகல அப்படின்னு செக் பண்ணேன். சாம்சங்ல ஹிஞ்ச் இஷ்யூ. அப்போ ஹிஞ்ச் இஷ்யூ வருது. அப்போ அதை பத்தி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா விவோட கின்னஸ் ரெக்கார்ட். ஆனா கூகுள் எல்லாமே தெரியுது. நம்ம என்னடா பார்க்கணும். அதோட ரெக்கார்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். சி அகேன் நம்ம ட்ரை டு லிங்க் திஸ் பாயிண்ட் யூனிக்கா இருக்கும். யூனிக்கா அதுதான் மட்டும் தான் என்னால வந்து சஸ்டெயின் ஆக முடியும். எஸ் ஐம் ஹைலைட்டிங் 2 பாயிண்ட்ஸ். கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறது நான் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல. விச் மீன்ஸ் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வேணும். ஏன்னா காம்படிஷன்ல வந்து சஸ்டெயின் ஆகணும் ஒண்ணு, எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ரெண்டுத்துக்காக பண்றது. ஸோ ரெண்டுமே நமக்கு வேணும். ஓகே. நான் இப்ப என்ன பொசிஷன் இருக்கணும் அந்த பொசிஷன்ல இருந்தாலே எனக்கு ஓகே தான் இல்லையா? ப்ராப்ளி நீங்க மொத்தம் வந்து உங்க பிளேயர்ஸ் வந்து 500 நம்பர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் அவனும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாமே. எத்தனை ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் இருக்கு? சும்மா லிஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வால்ஸ், அருண் ஐஸ்கிரீம், ஓகே வேற அமுல். புரியல. ஹட்சன் ஹட்சனா? ஹட்சன்ல இருக்குங்கிறீங்களா? சரி ஓகே. ஆன்லைன் எனி ஐடியாஸ் ஃப்ரம் யோர் சைட்? ஐபாக்கோ. சரி சரி லோக்கல் பிராண்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். வேற அருண் ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணிட்டேன். குவாலிட்டி வால்ஸ் அமுல். ஏதோ இந்த சரி, ரொம்ப முடியெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நம்ம இது போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ். இந்த பாஸ்கின் ராபின்ஸ். அந்த அளவுக்குலாம் நமக்கு ஹிட் ஆகலல்ல. பாஸ்கின் ராபின்ஸ். பாஸ்கின் ராபின்ஸ் ஆல் சொல்லிட்டா நல்லா இருக்குமே. பாஸ்கின் ராபின்ஸ், மதர் டைரி, குவாலிட்டி வால்ஸ், அருண் ஐஸ்கிரீம், நேச்சுரல்ஸ், ஹேமர், அமுல். ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ். சரி நம்ம இந்த நாலேஜ்க்குள்ள வரும். ரொம்ப டீவியேட் ஆகாம. சொல்லுங்க. ஆக்சுவலா ஹட்சனோடது தான் அருண். ஐபாகும் வந்ததுதான். ஓகே. அப்போ நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணா நம்மளோட ஸ்டடில வந்து குவாலிட்டி வால்ஸ் அருண்னு இது மட்டும் அமுல் மட்டும் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா அருண் ஐஸ்கிரீமோட பிராண்ட் வந்து ஐபாகோ ஒரு இன்டர்வியூல வந்து கேட்டிருப்பாங்க. உங்க ஐஸ்கிரீம் உங்களுது தானே? ஐபாக்கும் வந்து உங்களுது தானே? ஏன் அருண் ஐஸ்கிரீம் பிராண்டையும் நீங்க சேல் பண்ணலாம்ல? ஏன் ஐபாகோ நேம்ல சேல் பண்றீங்கன்னா? ஐபாகோலலாம் நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? ஐஸ்கிரீம் வாங்க போனீங்கன்னா ஒரு லஞ்சே சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஒரு 4 பேரை கூட்டிட்டு போனீங்கன்னா ரூ. 8 செலவாகும்.
ஸோ ஆன் அன் ஆவரேஜ் 200 to 250 போடுறேன் நான். ரூ. 8 செலவாகும். இதே அருண் ஐஸ்கிரீம்ல வந்து ரூ. 5 பைட் எல்லாம் கிடைக்குது. So அவன் என்ன சொல்றான்னா, சந்திரமோகன் சொல்லிட்டு ஆக்சுவலி இத பத்தி நான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருந்தேன். போன பேட்ச்க்கு அருண் ஐஸ்கிரீம் தான் பண்ணேன். ஸோ இவரோட இன்டர்வியூல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அருண் ஐஸ்கிரீம் இருக்கு. எல்லாரும் வந்து ஐபாக்கு மாரி ஆனா இதுக்கு போவாங்களான்னா போமாட்டாங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியணும். ப்ராபப்லி மைக்கேல்ஸ் இங்க திருச்சியில மைக்கேல்ஸ் தான் ஃபேமஸ். ஆக்சுவலா அந்த பட்டர் ஸ்காட்ச்ங்கிறது வந்து ஹை லெவல் ஐஸ்கிரீம்ஸா இருக்கிறது நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரின்லலாம் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வந்து ரீசெண்ட் ஒரு 15-20 இயர்ஸ்ல தான் அந்த இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. பட்டர் ஸ்காட்ச், பெரிஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே டபுள் சாக்லேட், நமக்கு தான் சாக்லேட், பிஸ்தா, வெண்ணிலா, அது தவிர மேங்கோ, அதெல்லாம் வாழைப்பழமே சாப்பிட்டு போலாம். மாம்பழமே சாப்பிட்டு போலாம்னு இருக்கும் நமக்கு. ஓகே, ஏன் மீன் பண்றோம்னா இவ்வளவு டேஸ்ட், இவ்வளவு வெரைட்டிஸ். ப்ராபப்லி இப்பெல்லாம் நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா வென் யூ டேக் ஒன் ஸ்கூப், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பெரிஸ் வரும், பட்டர் ஸ்காட்ச் அங்கங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ ரீசெண்டா குவாலிட்டி வால்ஸ் வந்து யாரோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். குவாலிட்டியும் குவாலிட்டிங்கிறது இந்தியன் பிராண்ட். ஓகே, வால்ஸ்ங்கிறது யூஎஸ்க்கு நினைக்கிறேன். இது ரெண்டுமே merge ஆனது தான் குவாலிட்டி வால்ஸ். இது வந்து யாரோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் வந்து டிமர்ஜ் பண்றாங்க. நான் ஆக்சுவலா இந்த கேஸ் கூட இருக்கலாமான்னு நினைச்சேன் உங்களுக்கு. குவாலிட்டி வால்ஸ் பத்தி பேச மாட்டேன். நான் ஏற்கனவே அருண் ஐஸ்கிரீம் பத்தி நிறைய பேசிட்டேன். பட் விச் மீன்ஸ் ஐ வாஸ் டிஸ்கசிங் ஃபார் earlier batch. இப்போ நான் அருண் ஐஸ்கிரீம் பத்தி குவாலிட்டி வால்ஸ் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் குவாலிட்டி வால்ஸ் பத்தி பேசணும்னா குவாலிட்டி வால்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் தான் எனக்கு வேணும். அருண் ஐஸ்கிரீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் வேண்டாம். ஏன்னா நான் ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது குவாலிட்டி வால்ஸ் பத்தி தான் நான் பேசுவேன். எனக்கு அருண் ஐஸ்கிரீம் பத்தி எல்லாமே தெரியும். அப்போ வந்து என்னால கம்பேர் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா அருண் ஐஸ்கிரீம் பத்தி பேசும்போது குவாலிட்டி வால்ஸ் வரும். பட் குவாலிட்டி வால்ஸ் பத்தி பேசும்போது நான் அருணை பத்தி பேசணும், அருணை பத்தி பேசணும். அதுமே பார்க்கும்போது ஓகே, நம்மளுக்கு அருணை பத்தி நிறைய தெரியும். எதுக்கு நம்ம திருப்பம் அதே பிராண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு விட்டேன் நான். ஓகே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிமர்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் முடிஞ்சா அந்த நியூஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. டிமர்ஜ் பண்ற மெயின் ரீசனே வந்து என்னன்னா இவங்களுக்காக டிஃபரெண்டா ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுவதுக்காக. இவங்களுக்காக டிஃபரெண்டா ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் பண்றாங்க. சோ ஒரு 500 பிளேயர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கணும்னு நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் 10 தான். டாப் 10 தான் நினைப்பீங்க. பட் டாப் 10ல இருக்கணும்னா நீங்க பிக் சைஸ் ஃபார்மா இருக்கணும். ஓகே, பிக் சைஸ் இல்லனா இன்வெஸ்ட்மென்ட் அளவுக்கு சேல்ஸ் அண்ட் டர்ன் ஓவர் அளவுக்கு பார்க்கணும். இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு உள்ள போகும்போது டாப் 10 வந்து சும்மாவா? சரி, அதே மாதிரி நான் டாப் 10 வந்துட்டேன்னு வச்சுக்கலாம். அந்த டாப் 10 நான் சஸ்டெயின் ஆகணும்ல. தட்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஐம் ட்ரைங் டு லிங்க் திஸ் ஒன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான் சொல்லிட்டு. ஸோ சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்ஸ்பான்ஷன் ரெண்டுமே இருக்கதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஆக்சுவலா இந்த 4-5 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுதான் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசிடலாம். இது தவிர வேற ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம அங்கங்க யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். ஆக்சுவலா இந்த ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். தனிதான் சொல்ல முடியாது. ஏன்னா என்விரான்மெண்ட்டை பத்தி அனலைஸ் பண்ணும்போது அந்த நேச்சர் மாறும். இதுதான் பேசணும். ஆக்சுவலா 6th பாயிண்ட் வந்து என்னன்னா, என்னோட ஆர்கனைசேஷனுக்கு மிஷன் இருக்கும், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இப்ப நான் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணும். அது என்ன விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆர்கனைசேஷன் ப்ராப்ளி ஐ எம் அட் திஸ் பொசிஷன். ஓகே, எனக்கு கீழே ஒரு 100 பேர் இருக்காங்க, எனக்கு மேல 100 பேர் இருக்காங்க. ஆனா நான் என்ன இருக்கணும்னு நினைப்பேன், டாப்ல தானே இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஐ ட்ரை டு ரீச் திஸ் டாப் பிளேஸ். இதை நான் ரீச் பண்ணுவேன்னு தெரியல, எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியல. சரி, டாப்ங்கிறது எனக்கு இப்போ டாப் 10ல வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், எனக்கு முன்னாடி ஒரு 9 பேர் இருக்காங்க போதான். அதுக்கு பிறகு நான் டாப் ஒன்ல வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மெயினா என்ன இஷ்யூஸ் வரும்னு பாத்தீங்கன்னா மோனோபாலி இஷ்யூஸ் வரும். ஓகே, சரி, மோனோபாலி இஷ்யூ இல்லாம நான் மேனேஜ் பண்றதா வச்சுக்கிட்டாலும் டாப் ஒன்னுக்கு பிறகு இதுக்கு மேல ஏதாவது லெவல் இருக்குமா? அவ்வளவுதான், இவர் அச்சீவ்டா. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பத்தி பேச மாட்டீங்க, சஸ்டைனபிலிட்டி பத்தி பேச. காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, பட் காம்படிஷன்ல வந்து இந்த டாப் ஒன். அப்ப டாப் பொசிஷன்ல இருக்கும்போது யூ வில் நாட் திங்க் ஆல், யூ மே பி இன் அ சிச்சுவேஷன் டு லீட் யுவர் பிசினஸ் ஒன்லி ஃபார் சஸ்டைனபிலிட்டி. அப்ப அந்த மாதிரி ஆயிடும். இந்த லெவல் இருக்குல்ல, பெரிய லெவல், லைக் சுப்ரீம் குவாலிட்டி, இல்லைன்னா எப்பவுமே நான் குவாலிட்டி தரது, இந்த மாதிரி ஒரு ஒரு என்னது ரீச்சே பண்ண முடியாத ஒரு பொசிஷன்ல வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சொன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விஷன் சொல்லுவோம். விச் மீன்ஸ் இதுக்கு இருக்கும், சிஎஸ் இருக்கும், குளோபல் எக்ஸலன்ஸ் வருவான்ட்டு. குளோபல் எக்ஸலன்ஸ் நீங்க எப்படி தருவீங்க? சிஎஸ்எஸ் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் இந்தியன் லாஸ், நீங்க எப்படி குளோபல் எக்ஸலன்ஸ் எப்படி பேசுவீங்க? கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க? ஓகே, இதே வந்து இது கூட பார்க்கலாம், சிஏ ஓடதே பார்க்கலாம். சிஏ ஓட விஷன் மிஷன்
ஆக்சுவலி விஷன் அண்ட் மிஷன் கோஸ் டுகெதர். பாருங்க குளோபல் லீடர்ஷிப். ஆக்சுவலா அதை பார்க்க கூடாது, நம்ம இதை பார்க்கணும். இது மட்டும் ஓகே தானே? இது பாத்தீங்கன்னா the vision of the institute is to be world's leading accounting body. சான்ஸே இல்லைங்க. சரி, நீங்க அக்கவுண்டிங் பாடி ஐசிஐனாலே இந்தியா தான் நம்ம மீட் பண்ணிடுறோம். அது எப்படி வேர்ஸ்ட் லீடிங் அக்கவுண்டிங் பாடியா இருக்க முடியும்? அப்படின்னா என்னது? நாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்க சிங்க் ஆயிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க மேட்ச் பண்ணோம். இப்போ ப்ராப்ளி யூ மைட் பி அவேர் ஆஃப் திஸ் என்எஃப்ஏ, என்எஃப்ஆர்ஏ, நேஷனல் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்கு. அப்புறமா நம்மளுக்கு வந்து ஏஎஸ்ல இருந்து இந்திய ஏஎஸ்ல இருந்து ஐஎஃப்ஆர்எஸ்க்கு மாறிட்டு இருக்கோம். ஓகே. சோ இதெல்லாமே இருக்கும்போது, இப்போ இந்த ஆங்கிள்ல பாருங்களேன். வேர்ல்ட்ஸ் லீடிங் அக்கவுண்டிங் பாடி ஓரளவு மீனிங்ஃபுல்லா இருக்குல்ல. பட் இந்தியால இருந்துட்டு நீங்க எப்படி வேர்ல்ட்ஸ் லீடிங் அக்கவுண்டிங் பாடி மாற முடியும்? சோ ஃபர்ஸ்ட் திங், acting as a regulator and developer of trusted and independent professions with world class competencies. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் டாப் 10 500 பிளேயர்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் 100 குள்ள வரணும்னு நினைப்பேனா? இது விஷன் இல்ல. இது கோல்னு சொல்லுவேன். இந்த 100 குள்ள வந்துட்டேன். இப்போ நான் அப்படியே இருக்கணும்னு நினைப்பேனா? டாப் 10 குள்ள வரணும்னு நினைப்பா? இதுவும் விஷன் இல்ல. டாப் 10ல இருந்து அந்த வித்தின் தட் ஆக்சுவலா டாப் 10 வந்து 2ஆம் டிசிப்ளின் பண்ணலாம். 5க்கு கீழ இருக்கிற பொசிஷன் 5 அண்ட் 5 பிலோ டாப் 5. அப்புறமா இதுக்குள்ள வந்தீங்கன்னா டாப் 3. இந்த 1, 2, 3ல இருந்து செம்மையா இருப்பாங்க. விச் மீன்ஸ் இவன் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான், ஒரு ப்ராடக்ட் இவன் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா 2 பேரும் பேசி வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் பயங்கர சண்டை போடுவாங்க பாருங்க. இவன் ஒரு ஆஃபர் சொல்லுவான், அவன் ஆஃபர் சொல்லுவான். ரிபப்ளிக் டேக்கெல்லாம் போடுவாங்கல்ல. பிக் ரிபப்ளிக் டே சேல்னு சொல்லுவான். என்னென்னமோ போடுவாங்க. ஓகே. ஏன்னா இவன் போடுறான்னா இவனும் போட்டுதான் ஆகணும். ஏன்னா வாங்கவே வேண்டாம்னு நினைச்சாலும் அமேசான்ல வாங்கிட்டு போறாங்கன்னா பிளிப்கார்ட் போயிட்டான். சோ இது ஒரு வாட்டி பார்ப்பாங்க, 2 வாட்டி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வாங்கவே மாட்டாங்க. ஓகே. இப்ப பாருங்க வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்றேன் நான். அப்ப வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்றேன்னா அப்போ நீங்க அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுவீங்களானே தெரியல. பட் ஸ்டில் நான் ரீச் பண்றதுக்காக பண்றேன். தட்ஸ் a விஷன். ஓகே. எதுலாம் அக்கவுண்டிங், அஷூரன்ஸ், டாக்ஸேஷன், ஃபினான்ஸ், பிசினஸ் அட்வைசரி சர்வீஸ் எசென்ஷியலி aiming to establish ICA members as global professionals. எப்படி சொல்லிருக்கீங்க? அவங்களோட ஒரு லாஸ் இருக்குல்ல. குளோபல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆகவே முடியாது இல்ல. அந்த அளவுக்கு நாங்க சிங்க் பண்ணிப்போங்கிறதுக்காக சொல்லலாம். குளோபல் ப்ரொஃபஷனல்ஸ் வித் ஹையஸ்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அகேன்ஸ்ட் சான்ஸ்லர்ஸ். சான்ஸ்லர்ஸ்னு சொல்லக்கூடாது நம்ம. இதுக்காக நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம் சொல்றோம். அதுன்னு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னா ப்ராப்ளி எத்திக்கலா நம்ம இருக்கணுங்கிறது தான் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். அது ஹையஸ்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எத்திக்ஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல்ஸ டிஃபைன் பண்ற விஷயம். ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு குட் ஒரு பேட் நடக்குது. ஒரு குட் திங்ஸ் ஒரு பேட் திங்ஸ் ஒரு குட் கேரக்டர் பேட் கேரக்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ற இடம் தான் எத்திக்ஸ். அப்ப எத்திக்கல் கேரக்டர் சொல்றீங்கன்னா இது எப்படி ஹையஸ்ட் எத்திக்கல் கேரக்டர்? எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்ளம் நம்ம சாப்பிடுற டிஷ்ல இருந்து நம்ம பிடிச்ச கலர்ஸ்ல இருந்து எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ பிஹேவியர் மட்டும் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்குமா? அதுக்காக நான் எனக்கு பிடிச்ச பிஹேவியர் தான் கரெக்டான பிஹேவியர், உங்களுக்கு பிடிச்ச பிஹேவியர் பேட் பிஹேவியர் சொல்லவும் முடியாதுல்ல. அப்போ ஹையஸ்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு அண்ட் கட்டிங் ஏஜ் ரிசர்ச் பேரமைஸ். கட்டிங் ஏஜ்னா அப் டு டேட் ஆகும். இப்போ இதெல்லாம் நாங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுவும் விஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். மிஷன் வந்து ரோட்வே மிஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ விஷன்னா இந்த பாயிண்ட் டைரக்டா, மிஷன்னா இதை நான் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ண போறேன் அதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? மிஷன் ஸ்டேட்மெண்ட் விஷன் தான் கொடுத்துருக்கான். இது ஆக்சுவலா 2049 ஆக்சுவலா விஷன் மிஷன்லாம் மாத்திட்டே இருப்பாங்க. நான் லேட்டஸ்டா ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஓகே. விஷனும் மிஷனும் ஒன்னா தான் பாருங்க. ஏன்னா விஷன் என்ன அடைய போறோமோ அதை பேசிட்டு தான் தரணும். சும்மா அப்படி கூட கீழே பண்ணலாம். So probably we have a look here. Professional development. ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஓகே. மெம்பர்ஸ் அவங்களோட கெரியர் க்ரோ பண்றதுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க என்னென்ன பண்ண முடியும்? எஜுகேஷன் வைஸ் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் நீங்க ஆகணும்னா நீ ஹேவ் டு பாஸ் தோஸ் செவரல் எக்ஸாம்ஸ். ரிசர்ச் பேஸ்டு நம்ம சொல்றோம்ல கட்டிங் எட்ஜ் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் சொல்லியிருக்கோம். அது ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்.
ப்ராப்ளம் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்திருக்கீங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் சஸ்பெண்டட் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் யூ கேனாட் பிராக்டிஸ் சொன்னா ஏதாவது நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பப்ளிக் ரிலேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லணும்னா யூ கேனாட் டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங். ஒரு பிரைவசின்னு இருக்கும். ஒரு எத்திக்கல் இதெல்லாம் இருக்கு. குளோபல் கொலாபரேஷன் விச் மீன்ஸ் குளோபல் டேலண்ட் விச் மற்ற ப்ரொஃபஷனல்ஸோட இருக்கிறது. கவர்மெண்ட் சப்போர்ட், ரிசர்ச் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்றோம். அதை பேஸ் பண்ணி இருக்கு. இதெல்லாம் வந்து லைக் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த விஷனை அடையறதுக்கு என்னென்ன பார்க்கணும் அது மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம 4 விஷயம் இங்க பார்க்கணும். ஒன்று வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட், ஒன்று வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட் இது முடிச்சிட்டோம். இன்னொன்று கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, நெக்ஸ்ட் 3 இயர் இப்போ நான் டாப் 3 பொசிஷன்ல இருக்கேன். இதுக்கு பிறகு நான் டாப் 3லே இருக்கணும்னு நினைச்சா அது வந்து கோல். ஓகே. ஆக்சுவலா அப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது இப்போ ப்ராபபிலி இப்போ நீங்க டாப் 5 வந்து டாப் 3க்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில் யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஆட்டோமொபைல் செல்லிங், ஆட்டோமொபைல் செல்லர்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமொபைல் டொயோட்டா இதெல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க, நம்பர் ஆஃப் கார்ஸ் தி மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்ப்பாங்க. தேர் நாட் டாக் அபவுட் விச் கலர், தேர் நாட் டாக் அபவுட் விச் மாடல். மொத்தமா ஓவரால் குளோபலா ஒரு மாசத்துல எவ்வளவு கார்ஸ் மேனுஃபேக்சர் ஆயிட்டு வருது. ஏன்னா வந்து நீங்க ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ப்ராபபிலி நீங்க உங்களோட கால்குலேட்ஸ்லயே பாத்தீங்கன்னா மேஜர் கஸ்டமர்ஸ் யாரு உங்களுக்கு? ஓகே. பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். எக்கச்சக்கமா வீடு கட்டிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் கட்டவங்க கிட்ட போயிட்டு வீடு கட்ட சொன்னா அவங்களுக்கு இடமே இல்லதான் இருக்கும். ஸோ தே ஹாவ் அ டிஃபரெண்ட் இது. வீடு கட்டவங்க கிட்ட போயிட்டு நீங்க காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு சொன்னா ப்ராபபிலி அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸா நம்மளால முடியும். இல்லைன்னா டேலண்டட் ஆப்வியஸ்லி ஸ்பீக்ஸ். நீங்க ரொம்ப வருஷமா இப்போ 20 வருஷம் 30 வருஷம் வந்து நான் வீடே கட்டிட்டு இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இல்ல ஒரு பெரிய பங்களோ கட்ட சொன்னீங்கன்னா யோசிப்பான் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எக்கச்சக்கமா இருக்குல்ல. இந்த ஜேஎஸ்டபிள்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஹோம்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டீல்ல மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் அ நியூ விங். அதுக்காக வந்து இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க. ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருந்தாலும் இப்போ ஃபிளிப்கார்ட், அமேசான் மாதிரி தான். நீங்க ப்ராடக்ட் வாங்குவீங்க, அமேசான் ஃபிளிப்கார்ட் சம்மந்தம் இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஹோம்ஸ்ங்கிறது வந்து தே ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்றவங்க அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, தே வில் ஹேவ் அ லிங்க் வித் யாராவது வந்து நீங்க கேட்டாங்க லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க யார் நேம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ நேம்ல தான் பண்ணணும். பட் சர்வீஸ் வந்து இவங்க வந்து இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இதுக்கு கொஞ்சம் வேலைக்கு ஆகல. அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு போனாங்க. ஒரு சில இடத்துல தான் இந்தியா ஃபுல்லா இருக்கு. பட் ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் சிட்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. இந்த சைட் இன்னும் 3 டயர் சிட்டிஸ் இன்னும் வரல. மெட்ரோ சிட்டிஸ்ல தான் வந்துச்சு. ஓகே. இது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹிட்டான ப்ராஜெக்ட் ஆனா இல்ல. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் நேர்ல ஸ்பாயில் ஆகுது, ஜேஎஸ்டபிள்யூ தான் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹிட்டான ப்ராஜெக்ட் இல்ல. இப்போ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பேசும்போது நான் இதை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக பண்றது கோல். இதை நான் எப்படி அச்சீவ் எப்படி விஷன் அண்ட் மிஷன் சொல்றோம் அதே மாதிரி தான். இதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன்? சின்ன சின்ன பிரேக் பண்ணுவோம். நான் ஏன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பத்தி பேசணும்? நான் எதுக்கு டாப் 100 பத்தி பேசணும், டாப் 10 பத்தி பேசணும்? இந்த 3 மாசம் நான் ப்ராஃபிட்டை காமிக்கணும். இந்த 3 குவார்டர்லி ப்ராஃபிட் இல்ல மந்த்லி. இப்ப நம்ம ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து இந்த 1 மந்த்துக்கு எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆக்சுவலா சேல்ஸ் பத்தி பேச மாட்டாங்க, மேனுஃபேக்சர் பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணும்போது 3 மாசத்துல முடிஞ்சிருவாங்க. இமிடியேட்டா வந்து நீங்க ஹேண்ட் டெலிவரி எடுத்துலாம் வர முடியாது. நீங்க புக் பண்ணி வைக்கலாம். சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் 2 மந்த்ஸ், சம்டைம்ஸ் இட் டேக் 3 மந்த்ஸ். அதெல்லாம் மேனுஃபேக்சர் வச்சு தான் அவங்க சேல்ஸ் லிங்க் பண்றாங்க. அப்ப மந்த்லி வந்து இவ்வளவு காசு தான் ஆட்டோமொபைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா அப்ப இவ்வளவு சேல்ஸ் நடக்கும். அப்போ இன்னும் 3 இயர்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமா காமிக்கணும். இப்போ இவங்களோட ஆட்டோமொபைல்ஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து நாங்க இவ்வளவு சேல்ஸ் காமிச்சிருக்கோம். இப்போ 2024 முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, டொயோட்டோ அந்த கம்பெனியெல்லாம் இல்ல, ஸ்கூபரா ஏதோ ஒரு கம்பெனி, ஸ்கூபர் ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிராண்ட்? நான் கேள்விப்பட்டதே இல்லை.
மினி கூப்பர் இல்லப்பா. அது டிஃபரெண்டா எனக்கு நான் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. எனக்கு ராகேஷ் சொல்றாங்க அப்படியே ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்துச்சு. இதுப்பா ஏதோ ஒரு எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஓகே. தெரியல. நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலா இருக்கும். எங்கேயாவது நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த ஃபோக் மேகசின்ஸ் எல்லாமே பேர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நீங்க. ஃபோக் மேகசின்ஸ் meant ஃபார் எக்கனாமி குரோத்த வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் இருக்கு. ஸோ கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அப்போ நீங்க டிஃபைன் பண்றீங்க இல்லையா? நீங்க டிஃபைன் பண்றீங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி. யூ ஷுட் அலைன் வித் மை விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலா இந்த 2 பாயிண்ட்டும் நான் கிளப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ லெட் மீ ரீகால் த பாயிண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜினா ஸ்ட்ராட்டஜினா பிளானிங். நான் எப்படி பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். பட் என்விரான்மெண்ட்டோட நேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, டைனமிக்கா இருக்கு அண்ட் அன்சர்டனா இருக்கு. நான் ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சு இப்போ பிளான் பண்ணா அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேற மாதிரி போகுது. ஓகே. தென் என்விரான்மெண்ட்டை பத்தி நம்ம பேசும்போது மைக்ரோ, மேக்ரோ, இன்டர்னல் அதெல்லாமே வந்து இன்சைட் த என்விரான்மெண்ட் பத்தி பேசுறோம். ஸ்வாகனாஸ் அதெல்லாமே. அண்ட் எங்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸை வச்சு நான் மொபிலைஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா சுற்றி சுற்றி இந்த பாயிண்ட் தான் நீங்க படிப்பீங்க. ஒரு 5 சாப்டர்ஸ் 6 சாப்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 7 இல்ல 5 தான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 6 கொடுத்துருப்பாங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கும் தெரியல. 5 பார்த்தா இன்னைக்கு காலை தான் செக் பண்ணேன். மே 2025 தான் 5 சாப்டர்ஸ் காமிச்சு உள்ள இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க தந்துடலாம். ஸோ ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் செக் பண்ணிக்கலாம் நீங்க. இன்னும் பெரிய பெரிய சாப்டர்ஸ். முன்னாடி 8 சாப்டர்ஸ் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து 5 மாத்திட்டாங்க. So resource mobilization. So 1, 2, 3. What was the fourth point? I remember to gain competitive advantage. Actually gaining competitive advantage நம்ம 2 ஆங்கிள் பார்க்கணும். ஒன்று வந்து சஸ்டைனபிலிட்டி, இன்னொன்று வந்து எக்ஸ்பான்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு பிறகு நம்ம டிஃபைன் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஷுட் அலைன் வித் விஷன், மிஷன் அண்ட் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இது இனிமே வந்து நீங்க என்ன சொல்லக்கூடாது, பிளானிங் சொல்லக்கூடாது. இல்ல அப்ப அது என்ன சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜி பிளானிங்னா இல்லைன்னா இந்த ஆங்கிள் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பிளானிங்னா எல்லாமே கிட்ட பக்காவா இருக்கு. நாளைக்கு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மாறாது. ஆனா ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இல்ல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட லிங்க் பண்றேன். பிளானிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டோட லிங்க் பண்றேன். எதுவுமே மாறாதுப்பா. இட்ஸ் நாட் டைனமிக். இட்ஸ் அன்சர்டனா இருக்குமா இல்ல பக்காவா இருக்கும். எதுவுமே கண்டிஷன்ஸ் மாறாது. அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டீங்க, பிளானிங் சொல்லுங்க. அப்ப நான் எதுக்கு ஸ்ட்ராட்டஜிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணோம்? அப்போ மாறுதுல்ல. மாறும்போது நான் அதை அடாப்ட் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜியை மாத்திடணும். அதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி. பிளானிங் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ப்ராப்ளம் நம்ம பொருளுக்கெல்லாம் பிளானிங் சொல்லுவோம். அது ஒரு விஷயம். பிளானிங்ல வந்து இதை நம்ம மாத்த மாட்டோம். பட் ஸ்ட்ராட்டஜில வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதோ சேஞ்சஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேஞ்சஸ் இமீடியட்டா நம்ம அடாப்ட் பண்ணிடணும். அடாப்ட் பண்ணணும். நம்ம வந்து ப்ராப்ளம் இந்த ஃபோர்த் பாயிண்ட் வராது. காம்படிட்டிவ் தான். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் நல்லா அவசரமா இருக்க மாட்டான். அவன் பயங்கர ஸ்பீட்ல இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் எங்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வச்சு பார்க்கணும். ரிசோர்ஸ் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணிட கூடாது. இப்போ இன்னொரு ஸ்டப்பர் பிராண்ட் பிளாஸ்டிக் இது இருக்குல்ல, அவங்க வந்து அவங்களோட ரிசோர்ஸ்ல வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கண்ணாபின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ரிசோர்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். நான் இங்க மீன் பண்ண கேபிட்டல் வச்சு. ஸோ இட் பேங்க் அப் பண்ண முடியல. அண்ட் அலைன்மெண்ட் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லைக் ஒரு வாட்டி வந்து விஷன் அண்ட் மிஷனை டிஃபைன் பண்ணா போதும். அப்படி இல்லை, தேவைப்படும் போது நம்ம விஷன் அண்ட் மிஷன் மாத்திக்கிறோம். ஏன்னா எக்கனாமி மாற்றல. இப்பெல்லாம் நம்ம எல்லாமே டெக்னாலஜிக்கல் தான். இப்பெல்லாம் பாதி விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் இந்த 2025 நம்மளுக்கு இந்த ஃபினான்ஷியல் முடிஞ்ச பிறகு 2025 26ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஐ தான் மூவ் ஆகும். நிறைய விஷயம் இப்பவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து 1 இயர்ல வந்து சரி இப்போ 3G வந்துச்சு, 4G வந்துச்சு, 5G இது பிறகு என்ன வரப்போகுதுன்னு நினைச்சோம். ஏஐ வந்துச்சு. அப்ப எவ்வளவு சேஞ்சஸ் ஆகும் நம்ம அதை அடாப்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு எதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா விஷயம் மாத்திக்கிட்டே வரும். ஸோ இந்த 5 கான்செப்ட் டுகெதரா விச் மீன்ஸ் கியூமுலேட்டிவ். இதனால அது அதனால இது இதெல்லாமே புட் டுகெதரா பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேர் பிளானிங் இல்ல, இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம்.
ஆக்சுவலா இவ்வளவுதானா இதுதான் நம்ம மேஜரா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பிறகு நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பேசுவோம். ஓகே, ப்ராப்ளம் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ட்ராயங்கிள் ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இந்த ட்ராயங்கிள் ஸ்ட்ரக்சர்ல 3 லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்குது which means we call this the top most level. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக் லெவல். ஓகே, இதுல யார் இருப்பாங்கன்னா கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட், சிஇஓஸ், மெயின் டீம் இருப்பாங்க, தலைவர் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. செகண்ட் லெவல்ல இருக்கிறது வந்து மிடில் லெவல். செகண்ட் லெவல் சாரி ஃபார் மிடில் லெவல். இது வந்து பிசினஸ் லெவல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பிசினஸ் லெவலுங்கிறது ப்ராபப்ளி என்னவா இருக்கலாம்னா என்னோட ப்ராடக்டா இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ ஹெச்யூஎலுக்கு வந்து எஃப்எம்சிஜியும் ஐஸ்கிரீமும் தனியா பிரிச்சுட்டானா. முன்னாடி வந்து எஃப்எம்சிஜிக்குள்ளதான் ஐஸ்கிரீம் இருந்தது. பட் எஃப்எம்சிஜிக்கு வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது, இதுக்கு வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. சொல்லி 2 ப்ராடக்ட் விச் மீன்ஸ் 2 கம்பெனியா பிரிக்கலாம். ஓகே, அது மாதிரி ப்ராடக்ட் பை ப்ராடக்டா பிரிக்கிறது. இல்லைன்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா இங்க குளோபலா இருக்கிறவங்களுக்கு குளோபலா, இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்தியா மாதிரி, அவுட் சைட் போறவங்களுக்கு வேற மாதிரி. அந்த மாதிரி அப்போ அதுக்கு ப்ராடக்டா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். இது அதான் நம்ம ஜெனரலா பிசினஸ் இருக்கும். அது ஜியோகிராபிக்கலாவும் இருக்கலாம், ப்ராடக்டாவும் இருக்கலாம். இப்பதான் இருப்பாங்க இந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்குள்ள ஒரு பர்டிகுலர் சிஇஓஸ். இப்போ எஃப்எம்சிஜிக்கு சிஇஓ இருப்பாங்க. இன்கேஸ் ஹெச்யூஎல் வந்து டிமர்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குவாலிட்டி வாஸ் டிமர்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த குவாலிட்டி வாஸ் இந்தியா ஆக்சுவலா நேம் இப்படிதான் பண்றாங்க. குவாலிட்டி வாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தான் நேம் பண்றாங்க. அப்போ இதுக்கு தனியா ஒரு சிஇஓ வேணும். அப்போ சிஇஓஸ் இருப்பாங்க, இந்த மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ மோரோவர் இந்த டீமும் இந்த டீமும் ஓவர்லாப் ஆகும். அண்ட் தேர்ட் லெவல் இருக்காங்க இல்லையா, we call this as a bottom level. Okay, bottom இல்ல, which means you're not talking about the laborers and all. பாட்டம் லெவல்ல இருக்கிற மேனேஜர்ஸ் இல்லைன்னா இவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் லெவல்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஃபங்க்ஷனல் லெவல்ஸ்ங்கிறது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றதுக்கு என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் வேணும். ஓகே, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. அதான் ஃபங்க்ஷன். என்னென்ன ஃபங்க்ஷன்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங், சேல்ஸ் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேணும். இந்த மாதிரி எது இருக்கும்ல, இதெல்லாமே ஃபங்க்ஷனல். இங்க யார் இருப்பாங்க, இதுக்கும் தனி மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஹெச்ஆர் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி இதுக்கும் தனி மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்ட்ரக்சர். எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது ஆக்சுவலா 5 பாயிண்ட் தான் வேணும். ஓகே, இந்த 5 பாயிண்ட் தவிர உங்க ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஏன்னா இப்படிதான் இது யூஷுவல் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர், பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மேல வந்து டாப் லெவல், அதுக்கு பிறகு வந்து மிடில், அதுக்கு பிறகு வந்து பாட்டம் லெவல். சம்டைம்ஸ் என்னோட ஆர்கனைசேஷன் அந்த அளவுக்கு பெருசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த 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 டீம் கிட்ட ஒரே டீம் தானே. அப்ப இந்த ஆர்கனைசேஷன் பெருசுலாம் 2 லெவலா மாத்திடுவாங்க. டாப் லெவலும் மிடில் லெவலும் சேம் லெவல் தான். அதான் நம்ம டாப் லெவல் மாத்திடுவோம். There'll be nothing அப்படின்னா மிடில் லெவல் ஸ்கிப் ஆயிடும். அப்போ இவங்க வந்து they have a direct contact with the functional level managers. இந்த மாதிரி ஒரு சில மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்றது ஒரு ஆங்கிள். இன்னொன்னு வந்து நான் பிசினஸ் டெவலப் பண்றாங்க, ரிஸ்க் எடுக்கிறோம், எக்ஸ்பேண்ட் பண்றேன், அப்போ ஸ்ட்ரக்சரை மாத்தணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்க ஃபங்க்ஷனல் மேனேஜர்கிட்ட டே டு டே ஒர்க் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிப்பாங்க வேலையை. அப்போ இந்த லெவல் மாறும். ஓகே, அப்போ 2 லேயர்ல இருந்து 3 லேயர்ல போறது ஒரு ஸ்டெப் அஹெட். 3 லேயர்ல இருந்து சம்டைம்ஸ் 4 லேயரும் போவாங்க. 4 லேயர் வந்து இந்த ட்ரையாங்கிளே 4 லேயர். இதுல மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் போவாங்க. இதெல்லாம் நமக்கு தனி டாபிக்கா இருக்கப்பா, டீடைலா பேசிக்கலாம். அப்போ ஸ்ட்ராட்டஜியும் ஸ்ட்ரக்சரும் வந்து டுகெதர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜினால ஸ்ட்ரக்சர், ஓகே, விச் மீன்ஸ் இந்த 3 லேயரா 4 லேயரா மேட்ரிக்ஸா எல்லாமே ஸ்ட்ரக்சர்னால ஸ்ட்ராட்டஜி. உங்க ஸ்ட்ரக்சரை மாத்த முடியாது. சின்ன பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுதான் நீங்க ஸ்ட்ரக்சர் மாத்துறீங்களா? ஃபங்க்ஷன் மாத்துறது ஈஸியா தான். இவ்வளவு பீப்புள் இருக்காங்க, தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இனிமேல் இப்படிதான் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான். வேலையை விட்டு தரமா போயிட்டே இருப்பான். அதுவும் இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸை வச்சுதான் பிசினஸ் ஒன்று நடக்கும். அப்போ இந்த மாதிரி போகும். இல்லைன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்றதுக்காக நான் ஸ்ட்ரக்சர் மாத்துறேன், இப்படி இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, சோ இது ஒரு ஆங்கிள். பட் இதை வந்து நம்ம த்ரூ அவுட் எஸ்எம் பார்க்க மாட்டோம், ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வரும்போது பார்ப்போம். சோ இது ஒன்று இருக்கு. இது தவிர வந்து நம்ம கொஞ்சம் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் அங்கங்க போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஓவரா டீட்டெயிலா பார்க்க மாட்டோம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல தான் இந்த லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வாட் இஸ் வாட்னு பார்ப்போம். ஓகே, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த இது பிரிக்கிறாங்க. எனக்கு டக்குனு இந்த ஜாகிரபிக்கல் ப்ராடக்ட் பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜாகிரபிக்கலா அந்த ப்ராடக்ட பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான கேஸ். என்னன்னா டாமினோ பீஸாஸ் இருக்குல்ல, டாமினோஸ் அவங்க வந்து ஆக்சுவலா பீஸா மட்டும் அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அவங்க வந்து இந்தியால முதல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் நாட் த ப்ராடக்ட் மார்க்கெட் பட் த ஜியோகிராபிக்கல் மார்க்கெட்.
பட் அவங்க இந்தியன் மார்க்கெட் கேப்சர் பண்ணதுக்காக என்ன பிளான் பண்றாங்க, உங்களோட ப்ராடக்ட்ட வந்து ஸ்லைட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஸ்லைட்டா மாத்தலாங்க. ப்ராபபிலி நீங்க இந்த டாமினோஸ், பீஸா ஹட், கேஎஃப்சி இதெல்லாமே பாத்தீங்கன்னா லைக் இந்தியாவில் இருக்கிற டேஸ்ட்டும் ஃபாரின்ல இருக்கிற டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும். குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ். நம்ம ஆளுங்க வந்து என்னதான் பீஸா சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து ரசம் சாதம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஃபாரின்ல எல்லாம் வந்து முழு இன்னும் சொல்ல போனா மூணுலயும் அதான். அப்ப அவங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா தரணும், நம்மளுக்கும் குவான்டிட்டி கம்மியா தரணும். அப்ப ப்ராடக்ட்ல ஸ்லைட்டா வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டி மாறுதா? நீங்க மார்க்கெட் வந்து மாத்தலாம்னு நினைச்சீங்க, ஜியோகிராபிக்கலா மார்க்கெட் மாறலாம், பட் ப்ராடக்ட்ல மாறு. ஆக்சுவலா நான் எதுக்காக எடுத்தேன்னா, டாமினோஸ் பீஸாக்கு வந்து பெரிய டிராபேக் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணாங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் கேப்சர் பண்ணணும். தே வாண்ட் டு கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இந்த கேள்வி மாறிட்டோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இப்போ ரொம்ப கம்மியா இருக்குல்ல, இருக்க க்ளோஸ். ஓகே. ஆக்சுவலா மேனேஜரோட இது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த கேஎஃப்சி டைப் சிக்கன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது. இவன் ரொம்ப நாள் வந்தான், பட் இவன் க்ளோஸ் பண்ணி போயிட்டா கேஎஃப்சி பிக்க போயிடுச்சு. அதே மாதிரி பீஸாஸ் எல்லாமே. இந்த டாமினோ பீஸா வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா டிஃபைன் பண்ணா, இந்த ஸ்பைசினஸ் வந்து நம்ம ஆளுங்க எதிர்பார்க்கறாங்க. அண்ட் ஸ்பைசஸ் எதிர்பார்க்கணும் ஓகே தான். இந்த சாஸ் இருக்குல்ல, டொமேட்டோ சாஸ், அது வந்து ஆர்கானிக்கா கொண்டு வந்தான். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா பார்ப்பாங்க. ரொம்ப இந்த சாஸ் டேஸ்ட் வந்து ஹைலைட் ஆகக்கூடாது, ஷார்ப் டேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்கானிக் சாஸ் கொண்டு வந்தா அவனுக்கு வந்து ப்ராடக்டே ஒதுக்கிச்சு சொல்ல போனா. அது பெரிய ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஆக்சுவலி வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்பவுமே நமக்கு சக்சஸ்ல போய் முடியணும் அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடும். அவனுக்கு பெரிய லாஸ் அது. முடிஞ்ச எதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க சும்மா. அவனோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஃபெயிலியருக்கு நான் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருங்க. ஏன்னா நீங்க பாசிட்டிவ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நான் நெகட்டிவ் ஆங்கிள் இங்க பேசலாம்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் ஆர்கானிக் சாஸ் கொண்டு வரலாம்னு நினைச்சானா ஆர்கானிக் சாஸ் கொண்டு வந்தான். நம்ம ஆளுங்க என்ன போய் உள்ள போய் உட்கார்ந்தாங்க, பீஸாவோட சாஸ் சாப்பிட்டோன்னா அந்த பீஸாவோட அந்த சாஸ் மேட்ச் ஆகல. ஆர்கானிக் தான், பீஸாவே உடம்புக்கு நல்லது இல்லை, ஆனாலும் நாங்க அதெல்லாம் பிளேட் மட்டும் பீஸா சாப்பிடலாம்னு போறோம். சாஸ் மேட்ச் ஆனாதான் நாங்க டேஸ்ட் எடுப்போம். ஸோ அந்த பெரிய ட்ராபேக் அவங்களும் போச்சு. அதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான கேஸ் வந்து டொயோட்டா ஃபோர்டோட ஃபைட் பண்றது ரெடியானா. ஃபோர்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல ஜெயிண்ட். ஓகே. ஈவன் ஜப்பான் வந்து எங்க போனாலும் ஃபுல் ஃபிளஷ்டா தான் இறங்குவோம். ஜப்பானோட ஜாப்பனீஸ் கான்செப்டே எங்க பார்த்தாலும் ஹைலைட்டட் கான்செப்ட். டொயோட்டா வந்து அகைன் ஜியோகிராபிக்கல் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே பாருங்க, நம்ம மார்க்கெட் சொன்னா ஜியோகிராபிக்கல் ப்ராடக்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் நாட் ஸ்பீக். ப்ராப்ளி ஜியோகிராபிக்கல் வந்தாலும் நீங்க ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் காமிக்கணும். இப்போ டாமினோஸ் பீஸா வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஃபெயிலியர். பட் டொயோட்டா என்ன பண்ணா, ஃபோர்டு யூஎஸ்ல பயங்கர ஜெயிண்ட் ஆட்டோமொபைல். ஈவன் அடிச்சுக்க முடியாது, ரொம்ப வருஷமா இருக்கலாம். டொயோட்டா வந்து யூஎஸ் மார்க்கெட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணும், ஜியோகிராபிக்கல் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணும். வந்து உடனே எக்ஸ்பேண்ட் பண்ணா க்ளோஸ் ஆயிடும் எவ்வளவு. பட் பார்த்தா இவன் ஜெயிண்ட் இருக்கான், நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, சைலண்டா. ஆக்சுவலா நீங்க நெட்ல செக் பண்ணி பாருங்க, டொயோட்டா சைலண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வந்திருக்கும், ஒரு ஆர்டிக்கலே இருக்கு, டொயோட்டா சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி. சைலண்டா இருந்தான். இப்போ பிஎஸ்என்எல் சைலண்டா தானே இருந்தான். ஆக்சுவலா பிஎஸ்என்எல் சைலண்டா இருந்தானா இட் டிட் நாட் பிளான் ஃபார் எனிதிங், ஸ்ட்ராட்டஜியே போகல. நீங்க என்ன பண்ணிக்கோங்க சைலண்டா ஆகலாம். பட் இவங்க சைலண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணாங்க. இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட வீக்னஸ் பாக்குறதுல ஃபோன் இருக்கான், அவங்ககிட்ட ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல, அந்த வீக்னஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க. இவ்வளவு நாள் இல்ல, 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க, 2 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. 2 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா, ஃபோன் வந்து நல்ல வண்டி, செம்ம ஹெவி பாடி. ஆனா 1 lakh போகாதுன்னா நிச்சயமா மக்கள் பண்ணும். நிச்சயமா ப்ராப்ளம் வரும். நீங்க அடிக்கடி சர்வீஸ் சென்டர் கொண்டு போகணும், ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும். 1 lakh மேல, 1 lakh மேல வந்து நீங்க இன்னும் நல்லா ஓட்டணும்னா சிங்கிள் ஹேண்ட் டிரைவரா இருக்கணும், ஒரே பர்சன் யூஸ் பண்ணியிருந்தா, ரொம்ப அப்படியே ரேஷ் டிரைவிங் எல்லாம் இல்லாம பக்காவா இருந்திருந்தா அதெல்லாம் வந்து நல்லா ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், செமையா இருக்கும் அப்படியெல்லாம். ஆனா டொயோட்டா வந்து இப்போ இதோட வீக்னஸ் கண்டுபிடிச்சானா என்ன பண்ணானா, டொயோட்டா வந்து 5 lakh வரைக்கும் வண்டி சூப்பரா வரும் அப்படின்னு கொண்டு வந்தான். டொயோட்டா மார்க்கெட்டை பிடிச்சா. இப்போ இனோவா இருக்குல்ல, டொயோட்டா இனோவா, டொயோட்டா கிறிஸ்டா கூட விட்டுருங்க, இனோவானா பயங்கர ஃபேமஸ். அப்போ 5 lakh கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அப்ப சைலண்டா இருந்தா அந்த ஸ்ட்ராட்டஜி டிபைன் பண்ணாலும். இப்போ வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் தான் இனோவானா, இனோவா போட்டாலும் ஆளை கிடப்பிருப்போம்பா அப்படின்னு டைலாக்லாம் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். ஸோ இதெல்லாம் நீங்க சும்மா அப்படியே கேஷுவலா பாருங்க, சும்மா ஸ்ட்ராட்டஜி போட்டாலே சும்மா இது பார்க்கலாம். ஓகே, நம்ம கேஸ்க்குள்ள வரலாம். ப்ராபபிலி ஐ ஹேவ் டு க்ளோஸ் தி செஷன் இன் ஷார்ட். நான் ஆக்சுவலா எடுத்திருக்க கேஸ் வந்து என்ன கேஸ்ங்கிறது நான் சொல்றேன், எண்ட் ஆஃப் தி கேஸ் மூலியமா சொல்றேன். ஷோபா ராம்னு ஒருத்தர். ஓகே.
இவர் வந்து ஒரு ராஜஸ்தான்ல ஒரு சின்ன இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுதான் சோதரி ஃபேமஸ் ஆனாங்க. நீங்க ப்ராப்ளம் இன்னும் 2, 3 பேர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்ட்டு. இவர் வந்து ராஜஸ்தான்ல ஒரு சின்ன இடம். அது என்ன இடம்னு நான் பிறகு சொல்றேன். அது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால நான் பிறகு சொல்றேன். கொஞ்சம் ஹிண்ட் வச்சே சொல்றேன். நீங்க வந்து இந்த காட்டன் பிசினஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ட்ரேடிங் பண்றாரு. காட்டன் ட்ரேடிங் பண்றாரு. ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு வந்து ஒரு பையன். நம்மளுக்கு இந்த பேர்லாம் கொஞ்சம் மறந்துடும். அதனால நோட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன். இவரோட பையன் வந்து பல்தி உண்டு பேரு. ஓகே. ஆக்சுவலா எங்களோட ஃபேமிலியை பத்தி பேசணும்னா ஃபேமிலி அட்டாச்டு. ஃபேமிலிக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க என்னதான் பிசினஸ் வந்து பயங்கர டெடிகேட்டடா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டெய்லி வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பையன் வந்து பல்தியோ தாஸ். இவரும் வந்து இவரோட சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட கதை பாத்தீங்கன்னா 1840ல நடந்த 18th செஞ்சுரி பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். யார் யாரோ பத்தி பேசணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரோ இல்ல. பயங்கரமா இவங்க வந்து நமக்கு இப்போ கவர்மெண்டே ஆட்சி பண்ற டைப்ல இருக்காங்க. இவரும் வந்து காட்டன் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் வந்து இப்ப இந்த பிசினஸ்க்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்போது ஷோபாராம் பல்தியோ தாஸ்னு பேர் வைக்கிறாரு இந்த பிசினஸ்க்கு பேரு. இவருக்கு வந்து ஆக்சுவலா 4 பசங்க. ஓகே. இந்த 4 பசங்கள்ல 2 பேர் இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா ஒருத்தர் மட்டும் ஞான் ஷாம் தாஸ்னு பேரு. ஞான் ஷாம் தாஸ்னு பேரு. இவர் வந்து அகைன் இந்த பிசினஸ் வந்து இன்னும் வளர்க்குறாரு. ஆக்சுவலா இந்த பிசினஸ் வந்து காட்டன் பிசினஸா இருந்ததுன்னா பேர் மட்டும் நேம் பண்ணது வந்து ஷோபாராம் பல்தி உண்டு. ஞான் ஷாம் தாஸ் வந்த உடனே ஞான் ஷாம் ஜிடின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஜிடி அண்ட் பல்தியோன்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகு he doesn't want to do the business in the same angle. He wants to go for a different form of business. என்னன்னு மாத்தினாரு, இந்த கம்பெனியா மாத்தினாரு. இந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சாரு. அப்புறமா சொல்றேன். ஓகே. டாடா இல்லை. ஓகே. இந்த கம்பெனிக்கு இன்னொரு பேர் வச்சாரு. ஓகே. இந்த கதைக்கு வரலாம். நான் சொன்னேன் இல்லையா, க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் கவர்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல நடந்திருக்கும். 2 விஷயங்கள் நடந்தது. ஒண்ணு பல்தியோதாஸ் பீரியட்ல, ஒண்ணு இந்த பீரியட்ல. பல்தியோதாஸ் பீரியட்ல வந்து மெயினா என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த ஓபியம் ட்ரேட் நடந்தது. காட்டன் தான் இருந்தது மெயின். ஆக்சுவலா வந்து இது எப்போ நடந்திருக்கும்னா ஒரு 19 இது 1880க்கு பிறகு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்களே நமக்கு இந்த டைம்ல. ஸோ 200 இயர்ஸ் அவங்களோட ரோல் தானே. ஸோ பிரிட்டிஷர்ஸ் இருக்கிற டைம் நடக்குது. ஓபியம் ட்ரேட் பண்ணணும். பிரிட்டன் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியா வந்து ஃபுல்லாவே ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். இந்தியால வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஓபியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது ராஜஸ்தான் பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல கஞ்சாச்செடி இருக்கும். அதான் ஓபியம். அது வந்து வளருது. ஸோ அங்க இருக்கிறது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு தருவீங்க. நாங்க வந்து சைனாக்கு வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஆளு ஹீரோ மாதிரி. இந்த ஹீரோ மாதிரினா புஷ்பா ஹீரோ மாதிரி சொல்லுவோம். அவன் என்ன ட்ரேட் பண்றது, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு he was bypassing Britain. அதாவது பிரிட்டிஷ் நடுவுல. இப்போ சைனாவுக்கு இந்தியால இருந்து சைனா. ஸோ கிட்டத்தட்ட ராஜஸ்தான் சம்வாட் இந்த மிடில்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து சைனா பண்ணணும்னா சும்மாவா? அப்ப அங்க இருக்கிற லோக்கல் ட்ரேடர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவனே வந்து ட்ரக்ல அனுப்புறான். விச் மீன்ஸ் ட்ரெயின்ல அனுப்புறான். டிரான்ஸ்போர்ட்டா அவனே பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பிரிட்டன் செம டென்ஷன் ஆயிட்டாங்க. அண்ட் எக்கச்சக்கமான பணம் பார்த்தது இந்த பீரியட். சோ அதனால சொல்றேன் கவர்மெண்டோட ஐடியாஸ் ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு ரிஸ்க் இல்ல. ஆக்சுவலா அதுக்குள்ள ஓபிஎம் ட்ரேட் ஸ்டாப் பண்றான். இங்க இது கசகசான்னு சொல்லுவாங்க. ஓபிஎமோட 300 வருஷம் தான் பிசினஸ். இந்த செடியில மேல இருக்கிற லீவ்ஸ், டெண்டர் லீவ்ஸ் சொல்லுவாங்க. எலசா இருக்கிறது. அந்த அந்த டெண்டர் லீவ்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா ஓபிஎம் இது ஒண்ணு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்டெம் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு கிடைக்கும். ஸோ ஓபிஎம் கசகசாவும் வந்து ரொம்ப ஹைலி ரிலேட்டட். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தது. அப்புறம் சரியா பணம் சம்பாதிச்சாங்க. பிசினஸ் சரியா வளர்ந்துச்சு. ராஜஸ்தான்ல இருந்து ஐ திங்க் மும்பைக்கு வந்துட்டாங்க. மும்பைனா ஹப் இல்ல. ஹப் இல்ல. அப்புறம் இவரோட சன் 4 சன்ஸ்ல வந்து ஞான்ஷா தாஸ் வந்தாரு. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்புறமா ஓபிஎம் எல்லாம் பேன் பண்ணிடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்து ஓபிஎம் எல்லாம் பேன் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இண்டிபெண்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் 1 நடந்திருக்கும். 1914 இல்லையா வேர்ல்ட் வார் 1. 1914 அந்த டைம்ல காட்டன் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா பிசினஸ் வந்து வளர்த்தாங்க ஜூட். ஜூட்னா அந்த கோணி பையில கண்டி பேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த டைம்ல வந்து இந்த சாப்பாட்டு மூட்டை, அப்புறமா அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இந்த கண்டி பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க.
சோ இதுக்கு வந்து இந்த கண்டி பேக்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. வேர்ல்ட் வார் 1ல வந்து இது எல்லாமே வந்து யார் சப்ளை பண்ணாங்கன்னா இதெல்லாம் சப்ளை ஓகே. அது இல்லீகல் இல்ல. ட்ரேடிங்ல கரெக்ட்டா தான் பண்ணாங்க. அதுல இவங்க செம்ம ஹிட். இதுவும் இல்லீகலானா, அதுக்கு பிறகு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பிறகு தான் இல்லீகல் ஆகும். சோ அது வரைக்கும் அது ஒரு ட்ரேடிங் என்ன ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷர மீறி பண்ணணும்னா சும்மா இல்ல இல்லையா? ஆனா 1914ல நடந்தது. இது வந்து இவரோட கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் அவங்க இந்த ஒரு இது கட்டுறாங்க. டெம்பிள் கட்டுறாங்க. லட்சுமி நாராயணன் டெம்பிள்ன்ட்டு. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வராங்க. இந்த டெம்பிளுக்கு வந்து யார் வந்து இனாகுரல் பண்றாங்கன்னா, ரிப்பன் எல்லாம் கட்டுறது வந்து நம்ம காந்திஜி, மகாத்மா காந்திஜி. அவ தான் வந்து ரிப்பன் எல்லாம் கட்டி வில் பி ரிக்வெஸ்டிங் திஸ் பர்சன் ஜிடி தாஸ், ஞானஷா தாஸ். என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த தலித்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஸ்வீப்பர்ஸ், காமன் ஒர்க்கர்ஸ், அவங்க பப்ளிக் ஒர்க்கர்ஸ் அவங்களே அந்த டெம்பிள்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இது எப்போ நடந்திருக்கும்? அரௌண்ட் 1947 இண்டிபெண்டன்ஸா 1930 சம்திங் ஆகும் இது. ஏன்னா டெம்பிள் வந்து அந்த பீரியட் தான் கட்டினாங்க. 1930 டு 37, 38 வரைக்கும் கட்டினாங்க. ஒரு 5 வருஷம் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பீரியட்ல நடந்ததுதான். சோ பாருங்க கவர்மெண்ட் எப்படி ரிலேட் ஆகுது. 1947ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இப்போ கிடைச்சது 15th ஆகஸ்ட். 25th ஆகஸ்ட் வந்து இவர் வந்து அவரோட பிசினஸ் கம்பெனியா கொண்டு வர்றாரு. ஓகே. கம்பெனி பேர் பிர்லா. சோ நம்ம பிர்லா ஃபேமிலி பத்தி தான் பேசுறேன். சோ ப்ராப்ளம் நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் இந்த லிங்க் எல்லாம் நான் க்ளோஸ் பண்றேன் பாருங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்க பிலானி. பிலானி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். செம்ம ஃபேமஸ். அதான் நான் எஜுகேஷன் சொன்னேன். டெம்பிள் வந்து பிர்லா டெம்பிள். பிளானிட்டோரியம் பிர்லா பிளானிட்டோரியம். ஓகே. செம்மையா ஹைலைட் ஆயிருக்கு அவரோட ரோல். அப்புறம் வேற இது கேரளால வந்து ஒரு சீஃப் எக்ஸ் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து பல்ப் ஃபேக்டரி ஓபன் பண்ணுங்க. எங்க கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டு வச்சு சப்போர்ட் பண்ணி ஃபேக்டரி ஓபன் பண்ண வச்சாங்க. சரியான பிசினஸ். நீங்க பிர்லாவோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஹைலி அசோசியேட்டட் வித் இண்டிபெண்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா 10 நாள் ஓபன் பண்றாங்கல்ல, 10 நாள் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணா இவ்வளவு கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். சும்மாவா என்ன? See, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகுனா பரவாயில்ல. நம்ம லாஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆக்டே கம்பெனிஸ் ஆக்ட் 1956 தானே வருது. ஆனா இவங்க சொல்றாங்க 1947ல ஒரு 10 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு ஒரு 10 நாள் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணா சும்மா சரியான கவர்மெண்ட் சப்போர்ட் அதுக்கு பிறகு எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இந்தியன் இது பாத்தீங்கன்னா டாடா ஃபேமிலி பிர்லா வாங்க அவங்கள மாதிரி வாங்கலையா அப்படி சொல்லுவாங்க. டாடா ஃபேமிலி பிர்லா ஃபேமிலி அப்புறம் வந்து ரிலையன்ஸ். ஆக்சுவலா லக்ஸரின்னு பார்த்தா ரிலையன்ஸ் பத்தி பேசுவான். எஸ் அவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கு. இப்ப டாடா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த சைனா ப்ளூ சிப் எல்லாம் சைனா தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பேண்டமிக் பிறகு அவங்களால பண்ண முடியல. அவங்களால வந்து ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியல. அப்போ கவர்மெண்ட் வந்து டாட்டாவை கூப்பிட்டு நீ ஃபேக்டரி நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே கூப்பிடுது. ஆக்சுவலா கவர்மெண்டோட எக்கனாமியே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ஐடியா வந்து ஒரு ஃபேமிலி டீம் வந்து பார்க்கணும். பிர்லாவோடது. கொஞ்சம் கிளியர் ஆக்குல்ல. ஓகே. ஹியர் பல்தியோதாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து ஷோபாராம் வரவே மாட்டாரு. ஏன் ஷோபாராம் வரமாட்டாருன்னா இஸ் அ வெரி ஸ்மால் ட்ரேடர். இப்போ நம்ம லோக்கல் பெட்டி ஷாப் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி காட்டன் ட்ரேட் தான். அவங்களோட வந்து மெயின் டெக்ஸ்டைல்ஸ் தான். ஸோ இந்த ஃபேமிலி டே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும் ஷோபாராம். ஆனா பல்தேவ் தாஸ் வந்த பிறகுதான் நமக்கு வந்து இந்த கவர்மெண்டோட ரிஸ்க் எடுக்கிறது. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன்.
ஃபுல்லாவே கிங்டம் ரூல் கிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க சொல்ற பேச்சு கேட்கறாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றாரு? பிரிட்டன் எதுக்கு நம்மளுக்கு டைரக்டா பண்றோம்னு இவ்வளவு போல்டான பர்சனா இருக்கு. சோ ஷோபாராம் பிர்லா, நாங்க நேம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஷோபாராம் பிர்லா, பல்தியோதாஸ் பிர்லா, அவங்களுக்கு 4 பசங்க. ஜுகால் கிஷோர், ஹி இஸ் ஆல்சோ குவைட் ஃபேமஸ். ஜுகால் கிஷோர், ராமேஸ்வர் தாஸ் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல. ஞான் ஷாம் தாஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இவர் தான் கம்பெனியா மாத்துறாரு. பில்லா கம்பெனின்னு மாறினது இதுதான். ஓகே. ஆக்சுவலா இவங்க வந்து ஹிண்டலுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஹிந்துஸ்தான் ஏதோ ஒரு பேர் வரும். ஹிந்துஸ்தான் ஏதோ ஒண்ணு வரும். ஓகே. அப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் இது வந்து பிராஜ் மோகன் பிர்லா 4 பசங்க. இதுல வந்து இவ தான் பயங்கர ஃபேமஸ். ராமேஸ்வர் தாஸ் பிர்லாக்கு 2 பசங்க. ஓகே. மாதவ் பிரசாத் அண்ட் கஜனன் ஏதோ ஒண்ணு இருக்கு. இவருக்கு வந்து ஒரு பையன் அசோக் பிர்லா அண்ட் இவருக்கு வந்து ஒரு பையன் யசோவன் பிர்லா. ஓகே. அண்ட் மாதவ பிர்லா கீழ போனீங்கன்னா ஒய்ஃப். ஓகே. அது பிறகு இந்த ஃபேமிலி ட்ரீ எக்ஸ்பேண்ட் ஆகல. இங்க வந்து ஞான்ஷாம் கீழ பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஆக்சுவலா 2 ஒய்ஃப் மாரி இருக்கு. இது கீழ வந்து லக்ஷ்மி நிவாஸ், சுதர்ஷன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? இங்க வருவோம். கிருஷ்ணகுமார், நந்தினி, ஜோஷ்னா, ஷோபலா இதெல்லாம் இருக்கட்டும். இங்க வரும் பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு பிர்லானாலே குமாரமங்கலம் பிர்லா தான். ஓகே. சோ வசந்த் குமார் பிர்லாவா? இந்த ஒய்ஃப்க்கு பிறந்த 2 பசங்கள்ல ஒண்ணு கிருஷ்ணகுமார், ஒண்ணு வந்து வசந்த் குமார். வசந்த் குமார் கீழ ஆதித்யா விக்ரம் பிர்லா. ஓகே. மஞ்சு ஸ்ரீ பிர்லா, ஜெயஸ்ரீ பிர்லா. நமக்கு பிர்லா குரூப்னாலே ஆதித்யா பிர்லா குரூப் தான். கரெக்ட்டா? இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இன்னும் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏன்னா இவங்க வந்து வேணா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி காட்டன், ஜூட், உல்லு, லினன் இப்படிதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இவர் வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லைக் எஃப்எம்சிஜில எல்லாத்துலயும் என்டர் ஆகுற மாதிரி இவங்க பிளான் பண்ணாங்க. இவர் வந்த பிறகு இவரே கம்பெனிக்கு பிர்லான்னு பேர் வச்சாரா? இவங்க எல்லாம் இவங்க பேரே வச்சுக்கிட்டாங்க. அண்ட் சன்ஸ்ல போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. பட் இவர் வந்த பிறகு தான் ஆதித்யா பிர்லான்னு சொல்றாரு. இவரோட பையன் தான் குமாரமங்கலம் பிர்லா. ஓகே. இப்போ ஹிட்ல வர்றது வந்து ஆரியமான் விக்ரம். ஓகே. ஆரியமான் விக்ரம் தான் இப்போ லேட்டஸ்டா வந்து ஏதாவது சொல்றது. ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபேமிலி ட்ரீ வந்திருக்கும். குமாரமங்கலம் பிர்லா வந்து சோ இங்கெல்லாம் ஆக்சுவலி இந்த ஒரு ஃபேமிலி ட்ரீ காணும். மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ ஆக்சுவலா இவங்களும் கொஞ்சம் ஹிட் தானே. ஞான்ஷாம் தாஸ் பிர்லாக்குள்ள தானே வராங்க. சோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. இவர் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்திருப்பாரு. சோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு லாக் ஆயிட்டு இந்த ஃபேமிலி வந்து குரோ ஆன மாதிரி இந்த ஃபேமிலி குரோ ஆச்சுன்னா இல்ல. இந்த ஃபேமிலி செம்மையா குரோ ஆச்சு. இந்த ஃபேமிலி ஜோஷ்டா பிர்லா நமக்கு தெரியவே தெரியாது. நந்தினி பிர்லா நமக்கு தெரியவே தெரியாது. ஆதித்யா பிர்லா தெரியும். ஏன்னா பேர்லயே ஆதித்யான்னு வச்சுட்டாரு அவரு. குமாரமங்கலம் பிர்லா எஸ் ஆப்வியஸ்லி பிர்லானாலே இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குமாரமங்கலம் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஆர்யா பிர்லா. அப்படின்னா இவங்களோட லைஃப் அப்படியே ஏறும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் எக்கனாமிக் ரீகால் த நேம் எக்கச்சக்கமா கிரைசிஸ் வந்தப்போ யூ ஒன்ட் பிலீவ் குமாரமங்கலம் பிர்லா இருக்காரு இல்லையா? அவர் செம்மையா சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. நான் அதுதான் சொன்னேன். இவங்க ஃபேமிலி ஓரியன்ட். அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. குமாரமங்கலம் பிர்லா வந்து என்ன பண்ணாருன்னா, என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணி அந்த ஃபேமிலிய தேத்தி விட்டாரு. இதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ரீசன் சொல்லியிருப்பாருன்னா, அவங்களும் பிர்லா ஃபேமிலி தானே. என்ன நேம் போகும் வெளியில? பிர்லா அஃபெக்டட். இல்ல பிர்லா பேக்ரவுண்ட். இப்படிதானே போகும். அப்ப அதுல என் நேமும் வருதுல்ல. அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமிலி அட்டாச்டு. பிசினஸ் இல்ல கல்ச்சர். ரொம்ப ஃபேமிலி அட்டாச்டு. ஆக்சுவலா ஸ்டடி பண்ணும்போது ஒரு ஆர்டிகல் படிச்சேன். என்னன்னா, அவங்க இந்த ரூம்ஸ் எல்லாம் விட்டு வெளிய போகும்போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போவாங்க. அதான் டிசிப்ளின் சொல்லுவாங்கல்ல. சோ ரொம்ப டிசிப்ளின். இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரீமா இருந்தது. சோ முடிஞ்சா எங்கள பத்தி பாருங்க. ப்ராபப்ளி நம்ம ஆதித்யா பிர்லா பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம ஒர்க் பண்ண போறதில்ல. ஓகே. நமக்கு எஸ்எம் வந்து கொஞ்சம் ஹெவி தான். பட் நம்ம இந்த கனெக்டிவிட்டியோட போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேசணும் அதெல்லாம். அதனால ப்ராபப்ளி நான் எங்களோட மெயின் இதுவே வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ல தான் இருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் பிசினஸ் தான். டெக்ஸ்டைல் பிசினஸ் போனீங்கன்னா கிராசிம்ஸ்னு இருக்கும். கிராசிம் ஷூட்டிங்ஸ். இப்ப நம்ம ஷூட்டிங் தான் ரேமண்ட்ஸ் முதல்ல நிக்கும். அதுக்கு ஈக்குவலா இருக்கிறது கிராசிம்ஸ். ஓகே. ஆக்சுவலா ரேமண்ட்ஸ் பிசினஸ் அதுவும் நான் கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கேஸ் ஸ்டடி பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ரிசர்ச் பண்ண போறோம். நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்பலாம் டீட்டெயிலா நான் போய் ரிசர்ச் பண்ண மாட்டேன். என்ன நம்ம கண்டென்ட்க்கு தெரியும் அதை மட்டும் தான் பார்ப்பேன். ரேமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். இது கிராசிம்ஸ்.
இவங்கள கிராசன்ஸ் வெப்சைட்ல போங்க. லாகின் பண்ணி பாருங்க. லாகின்னா சர்ஃப் பண்ணி பாருங்க. அவங்களோட வெப்சைட்லயே போய் பார்த்தீங்கன்னா, கிராசன்ஸ் கீழ 2 இண்டஸ்ட்ரியா அது மாறி இருக்கும். ஓகே. ஒண்ணு வந்து ஜேஎஸ்டி ஓடது. இன்னொன்னு வந்து விக்ரம். இந்த மாரி 2 இண்டஸ்ட்ரியா இருக்கும். இவங்களோட ஹைலைட் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். எஸ்பெஷலி அந்த ஜேஎஸ்டி தான் ஃபோக்கஸ் பண்றேன். விக்ரம் கூட நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஜேஎஸ்டி தான் ஃபோக்கஸ் பண்றேன். இன்னொரு பிசினஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் தானே, கார்மெண்ட் தானே. 2 ஃபோக்கஸ். ஒண்ணு வந்து உல்லு, இன்னொன்னு வந்து லினன். உல் லினன்ங்கிறது பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட். இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஒரு இது கருப்பு மாதிரி அது வளரும் போல இருக்கு. அந்த ஸ்டெம் அந்த எடுத்து அந்த எப்படி நம்ம நெல்லெல்லாம் இது பண்றோம். கிளீனிங் ப்ராசஸ். அந்த மாரி கிளீன் பண்ணி அத வந்து நூல் செட்டா மாத்தி லினன். அந்த லினன் வந்து எங்கருந்து வருதுன்னா, யூரோப்ல இருந்து வருது. லினன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ். ஃபிளாக்ஸ் ஸ்டெம். அது வந்து யூரோப்பியன் ஃபிளாக்ஸ்னே பேரு. இதான் இதோட யூனிக்னஸ். இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் பண்றோம். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ன்னு எது சொல்றீங்கன்னா, இந்த மாரி லினன் எங்கேயும் கிடையாது. வேர்ல்ட்ல இவங்க தான் யூரோப்பியன் ஃபிளாஸ்க்க பண்றாங்க. ஓகே. அதே மாரி உல் வந்து அனிமல் பேஸ்ட். ஓகே. அனிமல்னா ஷீப். அந்த ஷீப் வந்து ஒரு வெரைட்டி ஷீப் இருக்கு. அது வந்து என்னன்னா மெரினோ ஷீப்னு சொல்லுவாங்க. முடிஞ்சதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கதை. இந்த மெரினோட ஆக்சுவலா அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் வந்துரும். எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து மஸ்ட். அப்போ எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் வரும்போது நீங்க ஷீப்போட உள்ள வந்து கட் பண்றீங்களா? ஆக்சுவலா அந்த ஊர்ல வந்து ஆஸ்திரேலியா சைட்லலாம் ரொம்ப சில் கிளைமேட். அந்த ஷீப் இப்போ நம்ம ஊர் நாய்ங்களே பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறது இங்கேயும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதே மாரி இந்த ஷீப் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இப்ப அந்த ஆஸ்திரேலியா அந்த மாரி சில் லைக் நெகட்டிவ் டிகிரீஸ்லாம் போகும்போது அவங்களோட உள் ஃபர்ரே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹெவியா இருக்கும். அப்போ நீங்க பாட்டுக்கு ஷீப்போட இத வந்து ஃபர்ர வந்து எடுத்துட்டீங்கன்னா, அது எப்படி குளிர்தாங்கும்? அப்ப நீங்க எத்திக்கலா ட்ரீட் பண்ணணும்ல. சோ இதோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஆக்சுவலா சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. இந்த ஷீப்போட நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெரினோட ஷீப்போட நேச்சரே பாத்தீங்கன்னா, அந்த ஹேர் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த ஃபர் வளர்ந்துகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடி ரொம்ப ஹெவி ஆயிடும். அதனால மூவ் பண்ண முடியாது. நார்மலா எப்படி ஒரு பெர்சன் மூவ் பண்ணலன்னா, பாடியில டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வருமோ, அதே மாதிரி அந்த ஷீப்புக்கும் அந்த ஹேர கட் பண்ணலன்னா, பாடி வந்து வீக் ஆயிடும். அது இல்லாம கொத்து கொத்தா வளருமா முடின்னு பாருங்க. அந்த பிக்சர பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். மெரினோ ஷீப் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே தூங்கும். சி இது இது நல்லாவே காமிச்சிருப்பான் இதெல்லாம். பாருங்க எவ்ளோ அப்போ ரொம்ப ஹெவி ஆயிடும். அதனால நடக்க முடியாது. அப்படின்னா அந்த ஷீப் அந்த ஹேருக்கு நடுவுல வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா பூச்சி சேர்ந்துரும். ஓகே பாக்டீரியாஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடும். அதனால வந்து வேற வழியில கட் பண்ணி தான் ஆகும். அதுதான் வந்து என்னன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள் வந்து அனிமல் பேஸ்டு. அப்போ ஷீப்ல இருந்து எடுக்குறாங்க. லினன் வந்து பிளான்ட் பேஸ்டு. இப்போ உள்ளல இருந்து நீங்க யூனிக்னஸ் காமிக்கணும்ல. உள்ளனாலே நம்மளுக்கு மெயினா வர்றது உல்லன் ஸ்வெட்டர்ஸ். ஆக்சுவலா ஸ்வெட்டர்ஸ்லயே வந்து நெறைய ஸ்வெட்டர்ஸ் இருக்கு. நெறைய ஃப்ளீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ளீஸ்ங்கிறது கிட்டத்தட்ட உள் மாதிரி. ஏன் ஸ்வெட்டர்ஸ் வந்து உல்ல இருக்கணும்? ப்ராபப்ளி எல்லார் வீட்லயும் ஸ்வெட்டர்ஸ் இருக்கும். எல்லார் வீட்லயும் நெறைய பேர் இடத்துல உல்லன் ஸ்வெட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த உள்ளோட நேச்சர் வந்து எப்படின்னா, நம்ம பாடியோட இத வந்து மெயின்டெயின் பண்றது. ஓகே. இன் கேஸ் நீங்க வந்து வார்ம் கிளைமேட்ல அது போட்டீங்கன்னா, இட் வில் கீப் யூ சில். இதே வந்து நீங்க சில் கிளைமேட்ல போட்டீங்கன்னா, இட் வில் கீப் யூ வார்ம். அது எப்படி மாறிடுமா மேம்னு கேட்டீங்கன்னா, அது மாறுறது இல்ல. எப்படி சொல்றது? நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்றது. இப்போ வெளியில வந்து சில்லா இருக்கு. பட் நம்ம பாடி வந்து வார்மா இருக்கு. நம்ம பாடி டெம்பரேச்சர் அத மெயின்டெயின் பண்ணும். நம்ம பாடி சில்லா இருக்கு. வெளியில வந்து ஹாட்டா இருக்கு. அத நம்ம போட்டோம்னா நம்மளோட டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ணும். சோ இதுதான் வந்து இதோட வேலை. ஓகே. அதனால உல்லன்ஸோட இஸ் ஆல்சோ குவைட் ஃபேமஸ். சரி, இவன் பண்ற மாரி எத்தன பேர் பண்ண பண்ண மாட்டாங்க. உள்ளுனா இதான் ஃபேமஸ். பட் இந்த உல் எங்கருந்து வருது? ஒரு யூனிக்னெஸ்ஸா? இன்னொரு யூனிக்னெஸ் என்ன தெரியுமா? நீங்க ஒரே ப்ராடக்ட்ட பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது சலிச்சு போயிடும். நீங்க ஏதாவது இன்னோவேஷன் கொண்டு வரணும். இப்ப ரீசென்ட்டாலாம் ரொம்ப ரீசென்ட்டாலாம் இல்ல. சூப்பர் வாஷ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த யோசிச்சிருக்கேன் நானு. இந்த ஸ்வெட்டர்லாம் ஊர்வலம் போட்டு போறாங்களே, வாஷே பண்ண மாட்டாங்களா? இந்த வீட்ல பட்டு சாரி எல்லாம் வச்சிருக்காங்களே, வாஷே பண்ண மாட்டாங்களா? வாஷ் பண்ணுவீங்களான்னு கேட்டா, வாஷ்லாம் பண்ணக்கூடாது. அந்த பட்டு சாரி முக்கே போயிரும்பாங்க. அதே மாரி ஸ்வெட்டர்ஸ் வாஷே பண்ண மாட்டாங்களா? சி வி ஆர் வேரிங் வித் கோல்ட் டே அண்ட் எஸ்பெஷலி நீங்க கிளைமேட் வேற மாரி வெதர் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா, வி ஆர் வேரிங் வித் கோல்ட் டே. வாஷ் பண்ணணும்ல. அது வாஷ் பண்ணா அதோட குவாலிட்டி போயிடும். அதுக்காக வாஷ் பண்ண மாட்டாங்களாம். அதனால கிராசிம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹேவ் இன்ட்ரோடியூஸ்ட் திஸ் ரூல் கால்ட் அஸ் சூப்பர் வாஷிங் வேர் யூ கேன் யூஸ் அஸ் அ நார்மல் கிளீனிங் ப்ராசஸ். இந்த வாஷிங் மிஷின்ல நீங்க சோப்பு தூள் பவுடர்லாம் போட்டு நீங்க எப்படி வாஷ் பண்றீங்க? அதே மாரி வாஷ் பண்ணா அது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருவாங்க. சோ இதுக்கு பேரு வந்து சூப்பர் வாஷ் தான்.
சோ இவங்களோட மெயின் கிராசஸ் பத்தி நான் பேசல. நம்ம பேசுறது ஆதித்யா பிர்லா குரூப். ஆதித்யா பிர்லால கிராசஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப சிமெண்ட் இருக்கு. இப்ப பெயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்ட் கொண்டு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஆதித்யா பிர்லாக்குள்ள கிராசன்ஸ்குள்ள ஜெயஸ்ரீ அண்ட் விக்ரம்ல நான் பேச போறது ஜெயஸ்ரீ மேடம். ஓகே. சோ ஜிஎஸ்டி வந்து நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லிங்க் பண்ணிட்டே வரலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஈஸியான கேஸாவும் இருக்கு. ஏன்னா நிறைய நியூஸ் வருது நமக்கு. இந்த நியூஸ் வருது, அந்த நியூஸ் வருது. ஆஹ் இது இப்போ ரீசெண்டா வந்து ஓப்பஸ் பெயின்ஸ் பத்தி வருது. இங்க நம்ம ஜிஎஸ்டி பத்தி ஃபோக்கஸ் பண்ணாம இந்த உள்ள தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை வச்சு அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்றாங்க, எப்படி யூனிக்னஸ். இப்போ அந்த பிளாட் வந்து எங்க இருந்து வருது? யூரோப்ல இருந்து வருது. அப்புறமா என்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க, மிஷினரிஸ் எல்லாம் முதல்ல யூஸ் பண்ணது இவங்கதான். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா வரும்போது என்ன ஆகும்னா நம்மளால ஈஸியா லிங்க் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ப்ராக்டிக்கலா நடக்கிற விஷயம் தான் நம்ம தியரியா பார்த்துட்டு இருக்கோம் இங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து இது மேஜர் பேப்பர் இல்லை. வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க ரிசர்ச் ஃபீல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஃபீல் அனாலிசிஸ் பண்ண போதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு 1% வெயிட்டேஜ் இருக்கிற பேப்பர் தான். அந்த 1% வெயிட்டேஜ் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணுவோம். வேற ஒன்றும். ஓகே. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிர்லா ஃபேமிலி பத்தி கொஞ்சம் அப்படியே ஒரு ஐடியா பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சா அந்த ஜேஎஸ்டியோட வெப்சைட்டே குள்ள பார்த்துட்டு. ஸோ வி ஹேவ் அ செப்பரேட் வெப்சைட் ஃபார் ஜேஎஸ்டி ஆல்சோ. கிராசன்ஸும் பாருங்க, ஜேஎஸ்டியோட வெப்சைட் மெயினாவும் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐ ஃபாலோ ஃப்ரம் யுவர் மெட்டீரியல். ஓகே.